மாசம் சிற்றம்பலம் கைத்தல நீரை கணி அப்பமோடவள் பொறி கப்பிய கரி மோகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொரு திரள் போய மலையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதன் இடைவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே குளிர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வல்ல வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணை நாடும் எல்லாம் வல்ல புலங்கரசி கற்பக விநாயகர் பெருமானுடைய பெரும் கருணை நாடும் நாம் இன்று ஏது புத்தி ஐயா என்ற திருப்புகழ் பாடலை சிந்திப்பதற்கு திருவர்களும் குருவர்களும் அடியாளர்களும் போட்டியுள்ளது. முதல்ல இந்த பாடல் திருத்தணிகையில பாடிய பாடல். கடைசி சொல்றாருல வாழ் திருத்தணி மாமலைபதி தம்பிரானேன்னு சொல்றாரு. திருத்தணி ரொம்ப முக்கியமான ஒரு தலம். 60 வீட்டுல இது 5வது படை வீடு திருத்தணி. முதல் படை வீடு எது? திருப்பரங்குன்றம். 2வது படை வீடு திருச்செந்தூர். 3வது படை வீடு பழனி கிடையாது, திரு ஆவினன்குடின்னு சொல்லணும். கீழே உள்ள கோயில் இருக்கு பார்த்தீங்களா, திரு ஆவினன்குடி அது. ஆனா பழனி பாடல் கிடைச்சிருக்கு, ஆனா ஆவினன்குடி தான் நமக்கு படைவீடாக வருது. அடுத்து 4வது படைவீடு சுவாமிமலை, 5வது படைவீடு திருத்தணிகை மலை, 6வது படைவீடு பழமுதிர்ச்சோலை. அதே நம்ம பாண்டிய நாட்டுக்கு ஒரு பெருமை என்ன அப்படின்னா, முதல் படை வீடும் கடைசி படை வீடும் நம்ம பாண்டிய நாட்டிலே இருக்கிறது ஒரு சிறப்பு. திருப்பரங்குன்றமும் பழமுதிர்ச்சோலையும் அது ஒரு பெரிய சிறப்பு. இப்போதான் நாங்கள் போயிட்டு வந்தோம், எல்லா அடியாரும் திருத்தணியை போயிட்டு வந்தோம். திருத்தணியை போயிட்டு அப்படியே காரைக்கால் அம்மையாருடைய திரு ஆலங்காடுக்கெல்லாம் போய் சென்று வழிபாடு செய்து விட்டு வந்தோம். இந்த திருத்தணிகையில முருகப்பெருமான் வள்ளியை மனம் முடித்து அருள் புரிந்த தலம் இந்த திருத்தணி. எல்லாவற்றுக்கும் மேலாக சூரவனை சம்காரம் செய்து அந்த கோபம் தணிந்த இடம் இந்த திருத்தணிகை மலை. இங்க சாந்தமாக அமர்ந்து முருகப்பெருமான் அருள் செய்கின்ற ஒரு இடம் இந்த திருத்தணிகை மலை. இந்த திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு முத்துச்சாமி தீட்சிதர் என்பவர் கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய வித்வான். அவருக்கு சங்கீதமே வரல. திருத்தணிக்கு வந்தார், வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாயிட்டார். இந்த பெருமான வழிபாடு பண்ணதுக்கப்புறம் சாமி அவர் ஒரு சிறுவனாக அவருக்கு பிரசாதம் கொடுத்தார். அதை வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் நல்ல கர்நாடக சங்கீதம் பாடினாராம் முத்துச்சாமி தீட்சிதர் என்பவர். அப்பேற்பட்ட இடம் இந்த திருத்தணிகை மலை. எல்லா இடத்துலையுமே சுவாமி பார்த்தீங்கன்னா குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று கூறுவார். 2வது 5வது படை வீடு பார்த்தீங்கன்னா குன்று தோராடல்ங்கிறது தான் நமக்கு படைவீடு. ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்வது இந்த திருத்தணிகை மலை. குன்று இருக்கும் இடம் எல்லா இடத்தையுமே எத்தனாவது படை வீடாக குறிக்கும்னா 5வது படை வீடாக குறிக்கும். அதனால நம்ம தனியாக இது 7வது படை வீடு 8வது படை வீடுலாம் நம்ம எதையும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா குன்று இருக்க எல்லாமெல்லாம் சாமி தான் இருப்பார், முருகப்பெருமான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கணுமே, இப்போ திருப்பதி மலை இருக்குல்ல, அங்கே யார் இருக்கா? யார் சார்? பெருமாள் கிடையாது. அதே நினைச்சு அங்கே வேங்கடமலைன்னு இருக்கும். அந்த திருப்புகள்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வேங்கடமலை திருப்புகள் முருகப்பெருமான பாடியிருந்தார். ராமானுஜர் தான் போய்
என்ன பண்ணிட்டாரு, எலி வடிவத்துல உள்ள போய் முருகப்பெருமான் நின்ற குளத்தை அப்படி பெருமாள் குளமா ஆக்கிட்டாரு. அதனால அது திருப்பதியே நமக்கு தெரியுது. அங்க போயாச்சுனாலே எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு சேரும். முருகப்பெருமான் எல்லாம் தந்துருவார். ஏன்னா முருகப்பெருமான் படம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லார் வீட்லையும் இருக்கும் பெரும்பாலும். அந்த செல்வம்லாம் வந்து குவியும். ஏன் அப்படின்னா மருமகன் இருக்க வீட்டுல யார் வருவா? மாமனாரும் அத்தையும் வருவாங்களா? லட்சுமியோ சோழும் வந்து குடியிருப்பாங்க. அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு செல்வம் குவியும். அதான் சொல்றாரு, தருணமிதயா மிகுத்த கனமதுரும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வு அப்படின்னு யார் சொல்றா? அதையும் அதை சொல்றாரு. தருணமித யாமகித்த கனமதுரும் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. உங்களுக்கு போகம் வேணும்னா போகம், ஞானம் வேணும்னா ஞானம். உங்களுக்கு ஞான முக்தி வேணுமா இல்ல போகம் வேணுமா, ரெண்டையுமே முருகப்பெருமான் தந்துருவார். பெரும்பாலும் எங்களுக்கு இப்போதைக்கு தப்பு தான் சுவா வேணும் அப்படின்னு எல்லாரும் என்ன நினைப்போம், இப்போதைக்கு எங்களுக்கு கொஞ்சம் செல்வம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிதான் நினைப்போம். நம்ம வாழ்கின்ற காலத்துல நமக்கு தேவைக்கு மேல இருந்தா ரொம்ப ஆபத்து. செல்வம்லாம் தேவைக்கு மேல இருந்தா ஆபத்து தானே. ரெண்டாவது நிம்மதியா இருக்க முடியாது. ரொம்ப செல்வம் சேர்ந்துச்சுனாலும் அது எங்க போய் பேங்க்ல போட, எத்தனை பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண, எல்லா இடத்துலையும் போட்டோம்னா கண்டிப்பா ரைடு எல்லாமே வரும். நம்ம அளவுக்கு மேலும் அமிர்தம் கூட நஞ்சுதான். அப்படி நமக்கு கிடைக்கக்கூடியதை நமக்கு, அதாவது ரொம்ப ஆசைப்படாம கிடைப்பதை கொண்டு திருப்தியாகி, ரெண்டாவது கிடைத்த அந்த வருமானத்தை கொண்டு முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யும். என்ன செய்யணும்? தான தர்மங்கள் செய்து பழக வேண்டும். இந்த கொடுத்த செல்வம் எல்லாம் நமக்குரியது அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது என்னுடையது அல்ல அப்படின்னு நம்ம நினைக்கணும். நாம என்ன நினைப்போம், பணம் சம்பாதிப்போம். நான் சம்பாதிச்ச பணங்க 30 வருஷமா 40 வருஷமா கட்டி காத்த செல்வம் இந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் சேர்த்து வைத்த செல்வம், நான் சேர்த்து வைத்த வீடு, நான் என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்கேன், என் பேரனுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்கல்ல. அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா நமக்கு ஆணவ மனம் ரொம்ப உச்சத்துல இருக்குன்னு அர்த்தம். எல்லாம் பெருமான் தர வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கட்டின வீடு எல்லாமே இறைவன் தர வந்தது. நம்மக்கிட்ட நம்மளுடைய மனைவி மக்கள் எல்லாம் இறைவன் தர வந்தது. எதை நாமளா கொண்டு வந்தோம்? மனைவி மக்கள் நாமளா கொண்டு வந்தோம். இறைவன் நமக்கு கூட்டி வைக்கிறார். கூட்டுவதும் ஒன்றொன்றை கூட்டி பிரிப்பதும் காட்டுவதும் ஒன்றொன்றை காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி இல்லை. ஏற்கனவே சாமி எழுதி வச்சிருக்காரு. இவங்க தான் கூடியிருப்பாங்க, இவங்க தான் கல்யாணம் பண்ணினாலும் நிலைச்சிருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே சுவாமி ஏட்ல எழுதி வச்சிருக்கேன். அதுலேயும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ரொம்ப சண்டை வரும்னு வைங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவாங்க. அட்டி புட்டி சண்டை பயங்கரமாயிடும். பாப்பாரு சாமி ஓவர சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்த பிள்ளை 2 வரையும் கணவன் மனைவி ஆக்கி விட்டுருவாரு. 2 சண்டை போட்டாங்கன்னா இது ஓவர நீங்க நினைச்சுக்கலாம். அப்ப நமக்கு வர்ற கணவர் 3 பேர்ல ஓவர சண்டை போட்டுருப்போம் போலுக்க. அது தாங்காம இப்ப இந்த பிறவில சில பேர் என்ன செய்வாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பிறவியா போடுவான்னு சாமிக்கு தான் தெரியும். அதனால குடும்ப அளவுக்கு நம்ம உள்ள மனைவி மக்கள் எல்லாம் இறைவன் கொடுக்க வந்தது. நாம் வினைக்கு தகுந்தவாறு நம்மை வந்து சேருகின்றது என்று நாம் நினைக்கிறோம். அவ்வளவுதான். சில பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கும், சில பிள்ளைகள் தீவினை பிள்ளைகளா இருக்கும், கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நல்ல தாய் தகப்பனா இருப்பாரு, ஆனா பிள்ளை எப்படி அமையும்? உருப்படாத பிள்ளையா அமையும். அது அவங்க செஞ்ச வேணாம். இப்படிலாம் துன்பப்படணும், அந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்து துன்பப்படணுங்கிறது வேணாம். சில பிள்ளைகளுக்கு தாய் தகப்பனா நல்லா இருக்க மாட்டாங்க, பிள்ளை நல்ல பக்தி பரவசமா இருக்கும். தாய் தகப்பனா சுத்தமா தெரிவிக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ன காரணம்? அவங்க செய்த வினைப்பின் தான் காரணம். அப்படி நமக்கு சுவாமி எல்லாம் இறைவன் கொடுக்க வந்தது. சுவாமி உங்களுக்கு போகம் வேணும்னா போகம் தருவாரு, ஞானம் வேணும்னா ஞானம் கொடுப்பாரு. தகைமை சிவ ஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும்னு நினைத்த வடிவேலா. அப்ப ஞானம் வேணாலும் ஞானம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தருணமித யாமிகித்த கனமதுரும் நீர் சவிக்க சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வேணாலும் முருகப்பெருமான் தந்தருவார். நமக்கு எது வேணும் நம்ம தான் சூஸ் பண்ணிக்கணும். பெருமாள் நம்ம எதை விரும்புவோம்? சிவா எங்களுக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும், அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? எல்லாத்துக்கும் எல்லாமே வேணும், ஞானமும் வேணும் போகம் வேணும். அப்ப முருகப்பெருமான் ரெண்டையுமே நமக்கு தந்தருவார் அப்படின்னு அருணாத பெருமானே சொல்றாரு. அப்படிப்பட்ட கருணைமா கடல் அவரு உருவன்று அருவன்று உளதன்று இளதன்று எல்லாம் கடந்த பொருள் முருகப்பெருமான். சிவபெருமான் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல என்பதை நாம உணர்ந்து கொள்ளணும்.
வாங்க சார், வாங்க சார். இன்னைக்கு தந்திருக்கீங்களா சார்? சரி சரி, போயிட்டோம் போயிட்டோம். வாங்க. சாமி உருன்னு சொல்ல முடியாது, அருன்னு சொல்ல முடியாது, எல்லாவற்றையும் கடந்தவர். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. நமக்கு எல்லாருக்கும் குருவாக வரக்கூடியவர் முருகப்பெருமான். இப்ப முக்தி எனக்கு அடையணுங்க, எனக்கு இந்த பிறவி போதும், எனக்கு உலக நாட்டம்லாம் எனக்கு இல்லை, நான் இனிமே முக்தி அடையணும்னு நான் விரும்புறேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொடுப்பது யாருன்னா முருகப்பெருமான் தான். முக்தி என்ற விருப்பத்தை செய்வன் முருகப்பெருமான். முக்தை தரு பக்தி திருநகை அத்திக்கீரை சக்தி சரவண முக்திக்கு ஒரு வித்து குருபரன் என ஓதும். முக்திக்கு வித்து அப்படி முருகப்பெருமான் எல்லாவற்றையும் தந்திருப்பார். அவர் உருவமா இருப்பாரு, அருவமா இருப்பாரு, அருவுருவமா இருப்பாரு, எல்லாவற்றையும் கடந்து இருப்பாரு, அதையும் தாண்டிய சொருவமா இருப்பாரு அப்படின்னு அருணாதர் சொல்றார். ஏன்னா சிவபெருமான் தான் முருகராக வந்தார் அப்படின்னு அந்த கதபுராணத்திலே புந்திக்குள் இட செயற்க புதல்வனை தருதுமின்னா அந்திக்குள் நிகர்மை அண்ணல் அறிஞராயர் சிந்திக்கும் தன் தொல்லை திருமுகம் ஆர்வம் கொண்டார் என்று சொல்வதற்கு என்னங்க, ஏற்கனவே 5 முகத்தோடு இருக்கக்கூடிய பெருமான் அந்த 6வது முகத்தை ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்து கொண்டிருந்த அந்த திருமுகத்தை இப்ப எல்லா உயிரும் கண்டு தொழ வேண்டும் என்று கொண்டு வந்த முகம்தான் அதோ முகமாக விளங்கக்கூடிய 6 முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முகம். அது எப்படின்னா 5 முகம் எண்ணில் 6 முகம் தோன்றும், வெஞ்சவர நெஞ்சில் வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அப்பேற்பட்ட மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொலி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அந்நாள் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி என்று கூட நமது அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. மூவிரு முகங்கள் போற்றி எப்படிலாம் சொல்றாங்க பாருங்க. அந்த முகத்துக்கு போற்றி சொல்றாங்க, 6 முகத்துக்கு போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொலி கருணை போற்றி. சரி, அந்த முகங்கள் எப்படி இருக்கான்? கருணையோடு இருக்கான். அது ஏற்கனவே கந்தபுராணத்தை சொல்றாரு. அருவும் உருவமும் அனாதியாய் பலவும் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு வேணியாகி கருணை ஊர் முகங்கள் 6ம். அந்த 6 முகம் எப்படி இருக்கான்? கருணையோட இருக்கான். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி. அப்ப இறைவனுக்கு உருவம் எது அப்படின்னா கருணை தான் நமக்கு உருவம். சாமி எந்த நேரத்துல எந்த விதமான தோட்டத்துல கூட அருள் செய்வார். எந்த நிலையில இருப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. திடீர்னு சாதாரண மனிதரை கூட நமக்கு அருள் செய்வார். ஏன்னா இறைவன் உருவமற்றவர், நமக்காக உருவம் தாங்கி வருகின்றார். அதான் அது உளதன்று இளதன்று அருவன்று உருவன்று கூட அருணாத பெருமான் சொல்றார். அப்படிப்பட்ட கருணைவா கடல் மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொலி கருணை போற்றி. அந்த 6 முகமும் கருணை கூர் முகங்கள் 6ம் கரங்கள் 12ம் கொண்டு ஒரு திரு முருகன் உதித்தன் அங்கு உலகம் உய்ய அப்படின்னு கந்தபுராணம் நமக்கு சொல்ற. அப்ப 12 திருக்கரங்களால் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய கருணைமா கடல் முருகப்பெருமான். இப்ப திரு தணிகையில இருந்து அருள் செய்கின்ற அந்த திறத்தை பத்தி இப்ப அருணைநாத பெருமான் எப்படி சொல்றாருங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பாட்டு என்ன பாட்டுன்னா அருமையான பாட்டு. ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேனவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயன் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏதவித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண. இப்படி பாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மெய் உருகும். இந்த பாட்டை நான் பாடி பாருங்க. இப்ப அடின்னு பாடின மாதிரி பாடுங்க பார்ப்போம். நீ ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேனவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயும் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏதவித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண. பாடம் நல்லா இருக்கான். 2 நொறியா பார்ப்போம். சார் நமக்கு 2 மணி நேரம் டயம் இருக்கு, நல்லா பார்ப்போம். இப்படியும் பாடலாம். 2வது, ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேன் அவத்தினில் இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயன் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏது வித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண. பாதம் வைத்திட யாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில்
பானகை குமையா தகப்பன் முன் மைந்த நோடி, இப்படியும் பாடலாம். அப்படி இந்த ராகத்துலயே இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். 2 ராகம் நல்லா இருக்கும். நமக்கு எந்த ராகம் ரொம்ப நமக்கு உருகுற மாதிரி இருக்கோ அந்த ராகத்தை நீங்க எடுத்துக்கணும். அதாவது இறைவன் முன்னாடி நம்ம பாடும்போது நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் வரணும். அதுக்கு என்ன ராகம் நமக்கு தோதா இருக்கும், அந்த ராகத்தை எடுத்து சாமிக்கு முன்னாடி பாடி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடணும். அதாவது சாமி நமக்கு எதுல ரொம்ப விருப்பம் அப்படின்னா, நமக்கு எதுல அதிக விருப்பம் சொல்லுங்க. சாப்பாடு. நமக்கு அதிக விருப்பம் காலையில என்னங்க டிஃபனா, இட்லியா தோசையா, மதியம் ஆயிடுச்சுன்னா என்ன சாப்பாடு, ரசமா மோரா, காயா குழம்பா, சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்ன டிஃபனு, இதை பற்றியே சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா என்ன ஸ்நாக்ஸு, இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இது மேல அதிக விருப்பம். இறைவனுக்கு எதுல அதிக விருப்பம்னா நாம் பாடுற பாடல்ல அவனுக்கு அதிகம். அப்ப இறைவனுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடினா போதும். சாமிக்கு நீங்க நெய்வேத்தியம் கொடுக்கணுமா, பாடிட்டீங்கனாலே நெய்வேத்தியம் போயிடும் சாமி. சாமிக்கு உண்மையான நெய்வேத்தியம் எது அப்படின்னா பாடல் தான். இப்போ பூஜையில எல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் எல்லா விதமான பூஜை புரஸ்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லா விதமான தூப தீபம் எல்லாம் காட்டி முடிச்சுட்டு பாடல்னு வச்சுக்கோங்க. அது எது போல அப்படின்னா, ஒரு வீட்டில் விருந்தாள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள உட்கார வச்சு எல்லா விதமான உபச்சாரம் பண்றீங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எல்லாம் எடுத்து எல்லாம் முன்னாடி வச்சுட்டு இப்படி வச்சிருந்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்களாம். என்ன செய்யணும், காய் வைக்கணுமாங்க, குழம்பு வைக்கணுமா, ரசம் ஊற்றணுமா இப்படின்னு கேட்டாதான் அவங்க என்ன செய்வாங்க, திருப்தியா சாப்பிடுவாங்க. அது போல நீங்க எல்லாம் பண்ணிட்டு பாடல் பாடாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அது மாதிரி அப்போ உபச்சாரம். அதே போல சாமிக்கு நாம என்ன செய்யணும், நல்லா பாடல் பாடணும். பாடல் தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அருணைநாத பெருமான திருப்புகழ் பாடுங்க அப்படின்னாரு. இப்ப நாம என்ன பார்க்குறோம், திருப்புகழ் தான் பார்க்குறோம். திருப்புகழ் முருகப்பெருமானை விரும்பி கேட்டது. எத்தனையோ பேர் எத்தனையோ பாடியிருப்பாங்க, ஆனா முருகப்பெருமானை விரும்பி கேட்டது திருப்புகழ். அவருடைய பாதம் வந்து திருப்புகழ் மேல ஏட்டில் மேல் பட்டதுன்னு கூட சொல்றாரு அருணைநாதர். அப்படிப்பட்ட அருமையான பாட்டு இந்த ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேன் அவத்தினில் ஏகிரத்தல் கொலோ எனக்கு நீ தந்தை தாயின். சாமி எனக்கு என்ன புத்தி சாமி இருக்கு, எனக்கு ஒரு புத்தியும் கிடையாது. எப்பயுமே அருளாளர்கள் வந்து தன்னை ரொம்ப தாழ்த்துவாங்க. இப்ப நமக்கு என் புத்தியெல்லாம் எப்படிப்பட்ட புத்தி தெரியுமா, ஷார்ப்பான புத்தி, எதுனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். நம்ம ஊர் அப்படிதான் இருப்போம். நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா போதும், என்ன மாதிரி ஒரு ஆள் உண்டாங்க அப்படிம்பாங்க. தன்னைத்தானே புகழ்ந்துக்கிடுவாங்க. தன்னைத்தானே புகழ்ந்துட்டா கன்ஃபார்ம் பண்ணிடலாம், நீங்க அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது அவங்களுக்கு. அவ ஞானிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குன்னு என்று ஒரு அறிவு இல்லை, எனக்கு என்று ஒரு செயல் இல்லைன்னு என்று இருப்பார்கள் ஞானிகள். அவங்க ஒரு இதாவது பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க தன்னை. எந்த அளவுக்கு தாழ்த்தணுமோ அந்த அளவுக்கு தாங்க. ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேன், நான் யார்கிட்ட போய் சாமி சொல்லுவேன், எனக்கு எந்த புத்தியும் கிடையாது. அதை மாணிக்க சொல்லுவோம் அழகா சொல்ல, பாரொடுவின் நாய் பரந்தையும் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெரும் துறை உரை சிவனே ஆரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளில்லை ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே அப்படின்னு அந்த வாழாபத்துல சொல்றேன். சாமி நீ எனக்கு அருள் செய்யணும், நான் யார்கிட்ட போய் நொந்துக்கிடுவேன், யார்கிட்ட போய் பேசுவேன், ஆரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருள்லையானால், எனக்கு நீ ஆண்டா மட்டும் போதாது, எனக்கு நீ அருளும் செய்யணும் அப்படிம்பார். இப்ப நம்ம அடியாரை ஏற்றுக்கிட்டா பிரச்சனை கிடையாது, ஆனா அதுக்கு மேல ஒண்ணு சாமி செய்யணும், இந்த வழிபாட்டுல நிலைநிறுத்தி வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சாமி கும்பிடலாம், ஆனா இந்த வழிபாட்டுல கடைசி வரைக்கும் ஸ்வா கோச்சு விடக்கூடாது சொல்லுங்க அப்படிங்க. நம்ம கிட்ட இந்த ருத்ராஜம் போட வர்றவங்களாம் வருவாங்க, ஸ்வா ருத்ராஜம் போட ஆசையா இருக்கு, சரி போட்டுருவோம் விட்டுருங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கழட்டி வச்சுட்டு மஞ்சள் பைய தூக்கிட்டு போயிடுவேன் சார், ஓகேவா அப்படின்னு. நீங்க போடவே வேண்டாம், நீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இது மேல விருப்பம் இருந்தா அதை விட்டுட்டு வாங்க. வந்து இதுக்கு ஒரே நிபந்தனை, மது மாமிசம் சாப்பிடக்கூடாது. ருத்ராஜம் போடுறதா அதை நிப்பாட்டி, இதை போடுறவங்களுக்கு அதிக விருப்பம் இருக்குல்ல, அப்ப அதை ஒன்னை விட்டாதான் ஒன்னை பெற முடியும். அதை விட்டுட்டு வாங்க, இதை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு உடனே ஒருத்தர் 1 மாசத்துல விட்டுட்டு வந்து போட்டேன். எந்த விதமான இதுவும் கிடையாது, நல்லா வழிபாடு பண்ணு. அடியனே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல முதல்ல ஒரு சொற்பொழி பண்ணிட்டு விட்டுருவோன்னு நினைச்சேன். சாமி பாருங்க, ஒருத்தர் கோயில வச்சு பேசுறதை கேட்டு வந்து
சிவா நீங்களே சிவா, நான் கோயில் உங்க சொற்பொழி கிட்ட நான் ருத்ராட்சம் போட வந்தேன் அப்படின்னாரு. சரி சாமி ஏதோ இவரை மாத்துறாரு அப்படின்னு விட்டுருன்னு பார்த்தேன். சரி இந்த ஒரு சொற்பொழி மட்டும் போதும், அப்ப இன்னொரு சொற்பொழி மட்டும் பேசிட்டு விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன். சாமி பேச வைக்கிறதுக்காகவே பாருங்க, ஒரு அம்மா சொற்பொழி முடிஞ்சது வேகமா வந்து கட்டி அழுதாங்க. என்னம்மா ஏமா அழுகிறீங்க? இல்லை சாமி நான் விடிஞ்சா சாக போறேன், நான் தற்கொலை பண்ணலாம்னு நினைச்சேன். கடைசியா சாமி விட்டு போகணும்னு வந்து ஒரு நிமிஷம் உட்காந்து சொற்பொழி கேட்டேன். நான் இனிமே சத்தியமா சொல்றேன் சாமி, இனிமே நான் தற்கொலை பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போனாங்க. அந்த நேரத்துல அருணையநாதரை பத்தி தான் பேசியிருக்கேன். அவர் மேல இருந்து கீழே விழுந்தார்ல, முருகப்பெருமான் தடுத்தல் பண்ணார்ல, அந்த கதையை கேட்டுட்டு அவங்க தற்கொலை பண்ற எண்ணத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. சொற்பொழிவு ஒருத்தரை என்ன செஞ்சிடும், மாத்திடும். இப்ப ஏற்பட்டவர்களையும் வழிபாடு செய்ய வச்சிடும். இது வரைக்கும் நீங்க முன்னாடிலாம் எப்படியோ பூஜை பண்ணியிருப்பீங்க. நீ சொற்பொழி கேட்டதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க எப்படி பூஜை பண்றீங்கன்னு மட்டும் பாருங்க. அதிக நேரம் பூஜை நேரத்துல பூஜை ரூம்ல நீங்க இருப்பீங்க. இருந்து நல்ல சாமி வழிபாடு பண்ணுவீங்க, திருமுறைகள்லாம் நல்லா பாடுவீங்க. இந்த மாதிரி சாமியுடைய புகழை கேட்க கேட்க தான் நமக்கு இறைவன் மேல அதிகமான விருப்பமும் அன்பும் நமக்கு உண்டாகும். கேட்கலன்னா அன்பு வராது. செவிகால் கேண்மன்களோ சிவன் எவ்விரை செம்பவள எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மன்களோ. சாமியுடைய புகழை எப்போதும் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு இறைவன் மேல அன்பு வரும். இல்லைன்னா வருவதற்கான வாய்ப்பு. அப்படி ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேன் அவத்தினில் இரத்தல் கொலோ. இந்த அவத்துல வந்து நான் பிறந்து இந்த பூமியில, அவத்தினா பூமின்னு அர்த்தம், பூமியில வந்து 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 இறந்துகிட்டே இருக்கேனே சாமி, இரத்தல் கொலோ அப்படின்னாரு. இந்த பூமியில வந்து நான் வந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து, இறத்தல் அப்படின்னாலே மறுபடியும் என்ன உண்டு, பிறத்தல்னு உண்டுன்னு அர்த்தம். இறந்துட்டோம்னா ஒரு நாள் பிறக்க போறோம்னு அர்த்தம். வாழ்வு அப்படின்னா ஒரு நாள் சாவு உண்டு, சாவு அப்படின்னா ஒரு நாள் வாழ்வு. இந்த ஏற்ற இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எதனால வருது அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு எதனால வருது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வினை பயன் காரணமாக வருது. நாம் செய்கின்ற நல்வினை தீவினைக்கு தகுந்தவாறு நமக்கு பிறப்பு மாறி மாறி அச்சு மாறிக்கொண்டே வரும். ஒருத்தர் விலங்க பிறப்பாரு, ஒருத்தர் பறவையா பிறப்பாரு, ஒருத்தர் நாயா பிறப்பாரு, ஒருத்தர் நல்ல மனிதராக பிறப்பாரு, ஒருத்தர் தேவராக இருப்பாரு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, செய்தொழில் வேற்றுமையான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அவங்க செய்த தொழிலுக்கு தகுந்தவாறு உடம்பை அடைகின்றார்கள். எல்லாருக்கும் பாரபட்சமின்றி இறைவன் ஒரே நுண்ணுடம்பத்தான் இறைவன் கொடுத்தாரு. ஆனா இந்த உயிர்களுக்கு விருப்பு வெறுப்பு வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் படைக்க வேண்டியது. இறைவன் வந்து உடம்பை தான் படைக்கிறாரே தவிர உலகத்தை தான் படைக்கிறாரே தவிர இந்த உயிரை இறைவன் படைக்கவில்லை, மறந்துடக்கூடாது. சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை கருத்து என்ன, உயிரை இறைவன் படைக்கவில்லை. அவன் படைப்பதெல்லாம் உலகத்தை தான் படைக்கிறாரே தவிர உயிரை படை. இறைவன் உயிரை படைச்சிருந்தானா எல்லா உயிரும் எப்படி இருக்கும், நல்லா சந்தோஷமா இருக்கும், துன்பமே அடையாது. அப்ப நம்ம துன்பப்படுறோமே, அப்ப இறைவன் உயிரை படைக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த உடம்பை தான் இறைவன் படைக்கிறார். ரெண்டாவது என்ன கொடுக்குறாரு, உலகத்துல இருந்து மாயிலிருந்து நமக்கு இந்த கருவிகரணங்களை நமக்கு கொடுக்குறாரு. 36 தத்துவத்தை கூட்டி வைத்து இந்த பிறவியில் நம்மளை உழலை செய்கின்றார். மானே நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஊனே புகை எந்தனை உழலை பண்ணு வித்து விட்டார். அடியேன் அறியாமை அறிந்து நீயே வந்து அருள் செய்தார். மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு, சாமி நான் ரொம்ப கீழானவனா இருந்தாலும் கூட என்னை ஒன்ன மறக்க வச்சுட்டு என்ன இந்த உலகத்துல வந்து பிறக்க வச்சுட்டே சாமி அப்படின்னு. மானையை நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து ஒன்ன மறக்க வச்சுட்டு, மானையை நோக்கி மணாலா மண்ணே நின் சீர் மரப்பித்து இந்த ஊனை புகை உழலை பண்ணி வித்து விட்டார். இந்த பூலகத்துல வந்து என்ன உழலை வச்சுட்டேன். என்னுடைய அறியாமை அறிந்து, இது வந்து உயிரோட அறியாமை அப்படின்னு சொல்லி நீயே வந்து என்ன செஞ்ச, கீழே இறங்கி வந்து எனக்கு அருள் செய்தாய் அப்படின்னு மாணிக்கவாச பெருமான் சொல்றார். அப்படிதான் சாமி நமக்காக வந்து கீழே இறங்கி வந்து உருவமற்ற நிலையில இருந்து பரவலியில இருந்து கொஞ்சம் இறங்கி பரசிவனும் பராசக்தியுமாக ஆகி, அப்புறம் சிவமும் சக்தியாகி, அப்புறம் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயினி எல்லா தத்துவங்களை கூட்டி வைத்து நமக்கு இந்த மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் தான் நமக்கு சூட்சும உடம்பாக வரும். 8 வந்து சூட்சும உடம்பாக வரும். அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம், இந்த 8 தான் என்ன வரும், நமக்கு உடம்பாக வரும். இப்ப இந்த பிறவில இது பூராமே நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் புத்தி தத்துவத்துல போய் பதிஞ்சிடும். நீங்க என்ன வினை செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் தீயது செஞ்சாலும் எதுல போய் பதிஞ்சிடும், புத்தியில போய் பதிஞ்சிடும். அது ஸ்டோர் பயிற்சி பண்ணி அப்படி வச்சிருக்கோம். இன்னாரு இன்னென்ன நேரத்துல இன்னென்ன வினை செஞ்சாங்க. ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க தானம் கேட்டு வந்தாங்க, கொடுக்காமல் சென்றார்கள் அப்படின்னு நாங்க எங்க பதிஞ்சாரோம், புத்தி தத்துவத்துல பதிஞ்சிடும்.
இவர் கேட்டு தாராளமாக கொடுத்தாரு அப்படிங்கிறது எதுல வந்துடும்? புத்தி தத்துவம் வந்து நீங்க கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் எதுல வந்துடும்? புத்தி தத்துவத்துல பயஞ்சிடும். அதை வச்சுதான் உங்களுக்கு மறுபிறவி, உங்களுக்கு என்னென்ன பிறவி வருமோ அத்தனையும் சாமி அதை சூட்சமாக வச்சிருந்து அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப நம்ம கொடுப்பாரு. இந்த மண்ணுலகத்துல நம்ம ஏன் பிறந்து பிறந்து இறந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வழிபாடு செய்யாததுதான் காரணம். திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் திறமுருகால் தீவன்னர் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட திரு வெந்நீர் அணியாராகில் அழியற்றா பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். பிறக்க இறக்க பிறக்க இறக்க ஏதாவது இருக்கா? இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? பிறப்பிறப்பற்ற கடவுளை சாரணும். முருகன் எப்படிப்பட்டவரு? பெம்மான் முருகன் பிறவான் இரவான் எப்படி சொல்றாரு? முருகன் எப்படிப்பட்டவரு? பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. சிவபெருமான் தானே முருகரை வந்திருக்காரு. அப்ப எப்படி சுவாமிக்கு அதே நிலை தான் முருகப்பெருமான். அவர் பிறப்பு இறப்பற்றவர், அதே போல முருகப்பெருமானும் பிறப்பு. பெம்மான் முருகன் பிறவான் இரவான் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. கந்தர் அனுபூதி, அருமையான பாட்டு. கந்தர் அனுபூதி யாருக்கு? 51 பாட்டு தெரியுமா? சிவா நீங்க இப்பதான் கந்தர் அனுபூதியை சொல்லியிருக்கீங்க. இப்ப முதல்ல நாங்க திருப்புகளை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு. கந்தர் அனுபூதியா வீட்டுல போய் அந்த விளக்கு ஏற்றி வச்சு சாயங்காலம் பாடினீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். 51 பாடல் 51 அச்சரமாக இருக்கும். கந்தர் அனுபூதி அங்க பாடுறீங்க? தேவர மடத்துல பாடுறீங்களா? ஐயோ சரி சரி பாடுறீங்க. சரி சரி தண்ணி கச குடிக்க இங்க வச்சுக்கலாம். சரி கந்தர் அனுபூதினா பாடும்பரி வேலடி சேவல் என பாடும் பணியாய் பணியாயர்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உள்ளாத நிராகுல யோக இத சல்லாப வினோத நுனியலையோ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இவண்ண ரொம்ப வீசில் இருக்கும். நீ எப்படி ராக முடியும்? அதே கொஞ்சம் மாறி வலிக்கங்க. சிரபூபதியே அப்படி பாருங்களா? அப்படி எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. இப்ப ஞானிகளுடைய பாடலை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கக்கூடாது. நம்ம இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருவாசகத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருநரகில் வீழ்வேற்கு சிவ சிவ அப்படின்னு அவங்க எக்ஸ்ட்ரா சேர்க்காங்க. அப்படி சேர்க்கக்கூடாது. அது மாதிரி நீங்க கந்தர் அனுபூதி பாடல் பாடும்போது நீங்க எக்ஸ்ட்ரா வந்து, ஏன்னா ஞானிகளுடைய பாடல் அப்படியே தான் இருக்கணும், ஒரு எழுத்து மாறாம அப்படியே இருக்கணும். எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கக்கூடாது. நீங்க சேர்க்கிற வந்து கடைசி முடியல நீங்க இது முருகப்பெருமானை நல்லா போட்டி சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் முருகா முருகான்னு கூட சொல்லிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா அதிகமா பாடும்போது ஞானிகளுடைய பாடல் அப்படியே இருக்கணும், நம்ம எக்ஸ்ட்ராலாம் நம்ம சேர்க்கக்கூடாது. புரியுதா அப்படின்னு நம்மளுடைய குருநாதர் சொல்லி கொடுத்ததுனால அவங்க சொல்றேன். எங்களுக்கு அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல, நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாம செஞ்சா நம்ம திருத்திக்கணும். அதுக்கு தான் அதே மத்த பாடல். இப்ப உலகத்தார் எழுதின பாடலாம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஞானியோடைய பாடல்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அது பாடல் பாடவே கூடாது. அதுதான் பாடணும். அதான் சொல்றேன். மற்ற பாடல் நமக்கு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஞானிகளுடைய பாடல் பாடணும். ரெண்டாவது எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கக்கூடாது. அப்படி இந்த பாட்டுல பெருமானே என்னை வந்து இப்படி ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேன் அவத்தினில். நான் அந்த வந்து அவத்தில் வந்து பிறந்து இறந்தது உனக்கு தகுமோ பெருமானே அப்படின்னு முருகப்பெருமானை பார்த்து கேட்கிறேன். நம்ம எதனால நமக்கு பிறப்பு வருது அப்படின்னா இதெல்லாம் செய்யாத காரணத்தினால. எது? திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராய் இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். சொல்ற மாதிரி தானே? சரி, இப்பதான் அங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம், இனிமே சொல்லிடுவோம் அப்படிங்கிறது. சரி,
அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னாரு? திருநாமம் வஞ்செழுத்தும் செப்பாராகி திறமுருகால் தீவண்ணர் பேசாராகி. தினசரி சாமியுடைய புகழ பேசிக்கிட்டே இருக்கணும். திறமுருகால் தீவண்ணர் பேசாராகி சாமியை பத்தி இல்லையா, நமச்சிவாயத்தை நாவில் நவீன்றியத்தணும், சரவண பவான்னு சொல்லணும், முருகப்பெருமான முருகான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றேன். தினசரி சாமியுடைய நாமத்தை சொல்லணும். அது திறமுருகால் தீவண்ணர் பேசாராகி. ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகி. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது என்ன செஞ்சணும்? திருக்கோயிலுக்கு வந்து சாமி வளம் வந்துடணும். கண்டிப்பா வளரணும். ஆக்க யார் பயனன்? இந்த உடம்பு கொடுத்தனுடைய பயன் என்ன? ஆக்க யார் பயனன்? அரண் கோயில் வளரணும். ஒரு நாளைக்கு ஒரு காலமாவது இறைவன் செய்த கருணைக்கு நம்ம எந்த நேரமும் கோயில்ல தான் இருக்கணும். அப்படி உபகாரம் நமக்கு செய்யறாரு. காலைல எழுந்திரிச்சதுல இருந்து எனக்கு உறங்குற வரைக்கும் எவ்வளவு உபகாரம் செய்யறாரு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு 2 கண்ணை கொடுத்து நமக்கு ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்து ஒன்றா உயிர்க்குயிரா இருக்காரு. உயிர்க்குயிரா இல்லைன்னா நம்ம இயங்க முடியாது. அப்படி உயிர்க்குயிரா இருக்காரு. 2வது உடனே கண்ணுக்கு ஒளி போல பிற பொருளை காட்டுறாரு. தானும் இருந்து இந்த பொருளுக்கு இந்த உயிர்களுக்கு அப்படி காட்டுறாரு. அது கண்டு காட்டும் உபகாரம் பேரு. இறைவன் செய்கின்ற மிகப்பெரிய உபகாரம் கண்டு காட்டும் உபகாரம். இந்த உயிர்களுக்கு கண்டு தானும் காண்கின்றான். அதனால கண்ணுக்கு ஒளியா இருந்து பிற பொருளை காட்டுறது. 2வது சூரிய ஒளியாக இருந்து பிற பொருளை காட்டுறது. அது வேறா இருந்து செய்வது. இது ஒன்றா உயிர்க்குயிரா இருப்பது, உடனே கண்ணுக்கு ஒளியா இருப்பது, வேறா இருந்து சூரிய ஒளியாக இருந்து இந்த உயிர்களுக்கு உபகாரம் செய்வது. இதெல்லாம் இந்த கருணை தீரத்தெல்லாம் எண்ணி எண்ணி இறைவனை வழிபாடு பண்ணும். இப்ப ஏற்பட்ட கருணையமா கடல். முருகா 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 என்ற தரமும் அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே. முருகான்னு சொன்னோம்னா 2 திருவடியும் சாமி நம்ம தலைமையில வச்சிருவான் முருகப்பெருமான். புரியுதா உங்களுக்கு? முருகான்னா 2 திருவடி. மூ ரூ கு ஏற்கனவே போனட்ட சொன்னேன். மூனா ரூனா காணா. மூனா முகுந்தனாக வழங்கக்கூடிய திருமாலும், ரூ என்றால் ருத்ரரையும், காண கமலத்தில் விளங்கக்கூடிய பிரம்மாவையும், மும்மூர்த்தியாகவும் திகழ்பவர் முருகப்பெருமான். முருகு முருகு என்று ஊருகு உருகு அப்படின்னு வாரியா சொல்லி சொல்லுவார். மூ ஊவண்ணா, ரூ ஊவண்ணா முடியுதா? பூ ஊவனால முடியுது. ஏன் அந்த இடத்துல ஊனால வச்சு முடிக்கிறார் அப்படின்னா, அகரம் என்பது படைத்தல், மகரம் என்பது அழித்தல், உகரம் என்பது காத்தல். அகரம் என்பது படைத்தல், உகரம் என்பது காத்தல், அடுத்து மகரம் என்பது அழித்தல். உகாரம் அகாரம் மகாரம். அகாரம் படைத்தல், உகாரம் காத்தல். அப்ப இப்ப உயிர்கள் எல்லாம் காக்கின்ற பெருமான் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஊனால வச்சே முடிச்சிருக்காரு. உகரம் என்னது? ரச்சித்தல் தானே, காத்தல் தானே. அதனால முருகப்பெருமான் எல்லாரையும் காக்கின்ற காரணத்தினால் முருகு முருகு என்று ஊருகு உருகு அப்படின்னு அதே சொல்லி சொல்ல. அதுவும் முருகான்னு சொன்னோம்னா என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இறைவனுடைய எல்லா நாமத்தையும் சொன்னதுக்கு சமமா. விழிக்கு துணை மென்மலர் பாதங்கள் மெய்மை கொன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். நாமங்கள்னு சொல்றாரு, நாமும் சொல்லல. மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் 12 தோளும். பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரவுமே. வேலு மயிலு எப்படி சொல்றாங்க இந்த பாட்டுல நல்லா இருக்கும். கந்தர் அலங்காரத்துல ஆமா, அது நமக்கு துணையா வரும். அது மாதிரி தினசரி நம்ம போட்டி சொல்றோம். யாருக்கு போட்டி சொல்றோம்? சேவலு மயிலுக்கெல்லாம் போட்டி சொல்றோம். சூரனை சம்காரம் செஞ்சு அவனை எல்லாரும் வணங்கும்படி முருகப்பெருமான் செய்தார் பாருங்க. எவ்வளவு பெரிய கருணைமா கடல் பாருங்க. எதிரிய அழைச்சி எல்லாரும் வணங்கும்படி செய்யற ஒரே கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அதுவும் தீவினை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றார். எப்பேற்பட்ட கொடிய வினைகள் செஞ்சிருந்தாலும் முருகப்பெருமான் முன்னாடி போய் என்ன போதுமா? இப்ப எல்லாரும் முன்னாடி முருகப்பெருமான் முன்னாடி தான் இருக்கீங்க. முன்னாடி இருந்தா நம்மளுடைய தீவினைகள்லாம் யாரு என்ன செய்வாராம்? முருகப்பெருமான் அகற்றிடுவார். நம்ம எல்லாம் தூயவராக ஆக்கிடுவாராம். தீயவை புரிந்தவர் எவரேனும் திரு குமரவேல் முன் நின்றால் அவனை தூயவராகி மேலை தொழுகதி அடைவர் என்னும் ஆயவும் வேண்டும் கொள்ளோ அடுசவன் நீதியும் என்றோ அன்னால் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உய்ந்தான் அப்படின்னு கந்தபுராணம் சொல்லுது. இப்ப சாக்கடை, நம்ம தெருவில் போதில் சாக்கடைனா எங்க போவோம்? ஆத்துல போய் கலக்கும். அந்த கம்மாயில போய் கலக்கும். கம்மா ஆறுல போய் கலக்கும். ஆறு கடைசி எங்க போவோம்? கடல்ல போய் கலக்கும். இங்க இருந்த சாக்கடை கடலுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன பேரு? புனித நீர்னு அர்த்தம். அப்படிதானே? சாக்கடை அங்க போனது என்ன ஆயிடுச்சு? புனித நீர் ஆயிடுச்சு. அதே போல சாக்கடை போல இருந்த நம்மளை எல்லாரும் தொழும்படி முருகப்பெருமான் செஞ்சாராம். யார? நமது சூரபத்மனை. நிறைய எல்லா தேவர்களையும் துன்புறுத்தின சூரபத்மனை
அவர் முன்னாடி போய் நின்னதுனால அவனுக்கு ஞானத்தை கொடுத்து சுவாமி அவனை சேவலும் மயிலுமாக ஆக்கி பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. இவன் நாமளும் முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னா நம்ம எத்தனை கொடிவினை செஞ்சாலும் நீக்க மாட்டாரான். கட்டாயம் நீங்க முருகப்பெருமான் முன்னாடி போய் நின்னாலே போதும். திரு குமரவேல் முன் நின்றார். தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்னும் ஆயவும் வேண்டுகொள்ளும். இதை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க போறீங்களா? அடுசம நீதியும் என்றோ, அன்னால் செய்த மாயையின் மகனும் என்றோ, மாயையினுடைய மகனாக வழங்கக்கூடிய சூரபத்மன் அவனுடைய செயலை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாரு. அன்னால் செய்த மாயையின் மகனும் என்றோ வரம்பில்லாத அருள் பெற்று உயிர்ந்தார். அருள் பெற்று முருகப்பெருமான் பக்கத்திலே இருக்கு. அதனால முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு கந்தபுராணம் நமக்கு சொல்லுது. அப்படி ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவே நவத்தினில். ஒரு வரிக்கே 1 மணி நேரம் பதில் விளக்கம் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுக்கு. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு அடிக்கடி நமக்கு இறத்தல் பிறத்தல் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம செய்யாதனால நமக்கு பிறப்பு இறப்பு வந்துகிட்டே இருக்கு. திருநாமஞ்சலத்தின் செப்பாராயில் திறமுருகால் தீவன்னர் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறி தீட்டு உண்ணாராயில். என்ன செய்யணும்? இறைவனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? மலரை பறிச்சு சாமிக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். நான் கடையில வாங்கி வச்சுட்டேன் சுவா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கடையில வாங்கி எனக்கு பறிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, நான் கடையில வாங்கி வைக்கிறேன்னு கூடுமான அளவுக்கு ஒரு இலையவாது பறிச்சு என்ன செய்யணும்? சாமிக்கு இலை இல்லாத இடமே இருக்காது. எல்லா இடத்துலையும் இலை இருக்கும்ல. பூ கிடைக்காத பட்சத்துல யாவருக்குமாம் இறைவருக்கோர் பச்சிலை. அது ஓர் பச்சிலைன்னு தான் சொன்னாரு. 1 பறிச்சு வச்சா கூட சிறப்பு. நிறைய இடத்துல நிறைய பறிங்க. வில்வம் பறிச்சு வைக்கலாம். வில்வம் சிறப்பு. அப்படி கிடைக்காத பட்சத்துல எந்த இலைனாலும், அதனாலதான் வில்வம் கிடைக்காதுங்கிறதுனாலதான் ஏதாவது எந்த பச்சிலையாவது இறைவனுக்கு எடுத்து சாத்துங்கன்னு. யாவருக்கும் இறைவருக்கோர் வில்வ இலைனாரா இல்ல பச்சிலை அப்படின்னு ஒரு பச்சிலை எடுத்து சுவாமிக்கு வச்சாலே மகிழ்ந்து. பூ கிடைக்காத பட்சத்துல பூ இருந்ததுன்னா அதுவும் இலைய சொல்லும் போது ஒரு இலைன்னாரு. ஆனா பூ சொல்லும் போது எப்படி சொல்றாரு? மாணிக்காச பெருமான் சொல்றாரு பாருங்க. பரவுவார் அவர் பாடு சென்று அணுகிலேன் பல் மலர் பறித்தியேத்தேன். மலர் எப்படி பல மலர்களை பறிச்சு வைக்கணும். ஒரு மலர்னு சொல்லல, பல்மலர் பறித்தியத்தேன் புறவுவார் குழலால் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனே இரவு நின்று எரியாடிய எம் இறை எலிசடை மெருகின்ற அரவன் ஆண்டுதன் அடியலில் கூட்டிய அதிசயம் கண்டாமேங்கிறார். அப்ப மலர்கள்லாம் பல மலர்களை பறிச்சு சுவாமிக்கு எல்லாம் ஒரு ஆர்வத்தோட பறிக்கணும். பறிக்கும் போது எப்படி பறிக்கணும்? ஆர்வம் மிகும். பெருமானுக்கு பறிக்கணும். காலைல இந்த பணியெல்லாம் நம்ம செய்யணும். நிறைய பறிக்கணும்னு நினைக்கணும். சும்மா ஒரு பூ சொற்பொழியில சொல்லியிருக்காங்க, ஒரு பூனால வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு மட்டும் பறிக்காது. நிறைய பறிக்கணும். சாமி அதிக நேரம் நீங்க இறைவனுக்காக எடுக்கணும் குடும்ப அளவுக்கு. அதுலயும் அப்பதான் சொல்றாரு, நீங்க பறிக்கும் போது நகம் தெரிஞ்சிடணுமா, அப்படி பறிக்கணுமா சாமிக்கு. அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயனாக்குல சகமலால் அடிமை இல்லை தாளலால் துணையும் இல்லை நகமலாம் தேய கையால் நாள் மலர் தொழுது தூவி முகமலாம் கண்ணீர் மல்க முன் தொண்டர் பணிந்து ஏத்தும் அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயரனார்க்கே அப்படின்னு யார் சொல்றா? அப்ப சாமி சொல்றாரு. அப்ப நகமலாம் தேய பூவை வைக்கும். ரொம்ப நேரம் படிக்கக்கூடாது, நேரம் இல்லைன்னு என்ன செய்வோம்? அதுக்குள்ள என்னால நிக்க முடியாது அப்படிமோ. கொஞ்சமாவது என்ன செய்யணும்? ஓரளவுக்காவது பறிச்சு சுவாமிக்கு வைத்து நாம வழிபாடு செய்யணும். மலர்கள் எல்லாம் ஏன் வழிபாடு வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மலர்கள் எல்லாம் பறிச்சு இறைவனுக்கு சாத்தும் போது அந்த மலர்கள் எல்லாம் போய் இறைவன் திருவடிக்கு போய், பெருமானே உன்னுடைய திருவடிக்கு எங்களை அழைத்து வந்த அந்த உயிரை நீ விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த மலர்கள் எல்லாம் போய் சாமி கிட்ட போய் கேட்கும். இந்த மலர்கள் எல்லாம் போய் சாமி திருவடிக்கு போய் நம்மளை ஆட்கொள்ள சொல்லி கேட்கும். யாரு மலர் சாத்துறாங்களோ அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணும். அப்ப கண்டிப்பா நம்மள ஆட்கொள்வாரா கொள்ள மாட்டாரா? கண்டிப்பா. அதனால மலர் பணி எல்லாருமே ரொம்ப நுட்பமான பணி எதுனா மலர் கொண்டு அச்சிப்பது. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணல் அது கண்டு அருள்புரியானிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நல்வுகின்றார். நுட்பமான புண்ணியம். பூல நீங்க பறிக்கீங்களா சுவா? பறிக்கலையா? இனிமே பறிக்க யாருமே பூ பறிச்சு சாமி போட மாட்டீங்களா? பூ வீட்டு பக்கத்துல இனிமே வச்சிருங்க. இனிமே ஒரு செடி வச்சிருங்க. எல்லாருமே நந்தியாவத்தை செடி இருக்கு பாருங்க. எப்போ வேணாலும் நான் இந்த இது நர்சிங்ல இதுல வாங்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு செடியாவது வைக்கணும். வச்சு அதுல வர்ற பூவை எடுத்து தினசரி ஒரு 5 பூவோ 10 பூவோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாளாக ஆக அது வளர்ந்துட்டே வரும். நிறைய அதை அரும்பு வாங்கி கட்டி போடுறீங்க. வச்சு வைக்கிறீங்க. சரி, நீங்க அது கட்டி போட்டாலும் நீங்க ஒரு இலைய பறிச்சுயாவது சாமிக்கு வைக்கணும். ஒரு இலையாவது பறிச்சு நீங்க உங்க கையினால ஏதாவது பண்ணி செய்யணும். வாங்கி போடுறீங்க.
சரி, கொடுமான அளவுக்கு பறித்து மலர் கொடு. இவர் ஞானசம்பந்தர் பறித்து மலர் கொடு வந்து ஏத்துதும் பணிந்து நாமடியும் சிறப்பிலி தீவினை தீண்டப்பரா திருநீலகண்டம்ங்கிறாரு. உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராகில் அப்போ சாமி சொல்றாரு. இப்படி எல்லாரும் கைவினை செய்து எம்பிரான் கலதடி போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்தமை தீண்டப்பரா திருநீலகண்டம் ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. இப்படி எல்லாருமே சொல்லிட்டாங்க. அதனால கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், பூவை பறிச்சு சாமிக்கு சாத்தணும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இது நுட்பமான சிவபுண்ணியம். சரி, இது கொடுத்த என்ன செய்வாரா சாமி? அண்ணல் அது கண்டு இதை பார்த்து சிவபெருமான் அருள் புரியாம போகவே மாட்டாங்க. அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எவ்விர ஈசனை நன்னெறியாமல் நழுவுகின்றாரே. இது நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பூ பறிக்கிறீங்களா சுவா, நீங்க பறிங்க, எங்க வீட்டு வேலை நிறைய இருக்கு, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன், நான் அடுத்த வாரம் பூ பறிச்சு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நழுவுறாங்கல்ல, நழுவுறவங்க பாவிகள்ங்கிற. நீங்க பண்ணுங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு கொஞ்சமாவது என்ன செய்யணும், ஆர்வத்தோட அந்த மலரையும் ஆர்வத்தோட பறிக்கணும்னாரு. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு அங்க ஆர்வத்தை உள்ளே வைத்து ஆர்வத்தோட மலரை பறிச்சு சுவாமிக்கு சாத்தணும். சரி, இந்த பணியெல்லாம் செய்யலைன்னா நம்ம என்ன செய்வோம், பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருப்போம். இந்த பணியை நம்ம நிறைவாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பிறப்புல இருந்து தப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் திருநாமம் வஞ்செழுத்தும் செப்பாராகில் திறமுருகால் தீவண்ணர் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட திரு வெந்நீர் அணியாராகில். தினசரி எல்லாம் திரும்பி பூசிடுறீங்களா? நெற்றி நிறைய திரும்பி பூசணும் எப்பயுமே. சும்மா சிம்பிள் அப்படி பூசிட்டு ஊதிடக்கூடாது. நிறைய பேர் அதுலயும் பாத்தீங்கன்னா கோயில்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க திருநீரை தடவி தடவி மலாய்க்கு வச்சிருப்பாங்க. அங்கங்க எங்கெங்க கேப்பு கிடைக்கும், கேப்பு இருக்கிற இடத்துல பூராமே திருநீரா இருக்கும். நான் அடி உள்ள போய் பூசுறதே இல்லை. இவங்க போட்டு போயிருப்பாங்க, அதை எடுத்து தான் திருநீரே பூச வேண்டியதா இருக்கு. ஏன்னா அங்கங்க அப்படி போட்டு போக கூடாதுல்ல திருநீரை. திருநீருடைய ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு சிவலிங்கம் மறந்துடக்கூடாது. திருநீருடைய ஒவ்வொரு துகளும் கீழே சிந்திரவே கூடாது. ஒரு முறை துர்வாச முனிவர் அப்படியே வந்துட்டு இருந்தார். வந்து காலையில அனுஷ்டானங்கள் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்படி நரகலோகத்தினுடைய அந்த கிணத்தை அப்படி லேச அப்படி எட்டி பார்த்தார். நரகலோகத்தை அங்க பூரா எல்லாத்தையும் எண்ணெய் சட்டிகளை போட்டு பொரிக்கவும் வறுக்கவும் ஒவ்வொருத்தரையும் அடி, மாட்டை விட கேவலமா அடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அப்படி எட்டி இப்படி பாக்குறாரு. பார்த்துட்டு போயிட்டார் துர்வாச முனிவர். அடுத்த நிமிஷம் பார்த்தா எல்லாம் சோலைகளா மாறிடுச்சு. அது பூரா எல்லாரும் அமைதியா இருக்காங்க, யாரும் தண்டனை கொடுக்குங்கிற எண்ணமே இல்லை, எல்லாம் அப்படி இருக்காங்க. எப்படி ஆச்சு அப்படின்னு எவ்வளவுத்துல ரொம்ப கேள்விக்கு மேல கேள்வியா இருக்கு. இப்படி சோலைகளா ஆச்சு, ஒண்ணுமே தெரியலையே, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு இந்திரன்ட்ட போய் கேட்க, இந்திரன் வந்து பிரம்மாட்ட போக, பிரம்மா திருமால்கிட்ட போக, கடைசி எல்லாம் போய் கைலாயத்துக்கு போனாங்க. சாமி இந்த குழப்பமா இருக்கு, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சாமிகிட்ட கேட்கவும் சிவபெருமான் சொன்னாரு, அங்கே துர்வாச முனிவர் வந்தார், அந்த கிணத்தை எட்டி பார்த்தார், அதனுடைய ஒரு துகள், அவர் திருநீர் பூசியிருந்தார் பாருங்க, அந்த ஒரு துகள் போய் எதுல பட்டதான், நரகுலத்துல பட்டதுனால எல்லாமே சொல்றாங்க. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. திருநீரை பூசாம இருக்கவே கூடாது, எப்பயுமே திருநீர் நெற்றி நிறையா பூசிக்கிட்டே இருக்கும். அதான் பேணி அணிபவருக்கு பெருமை கொடுப்பது திருநீர், மானம் தகைவது நீர் மதியை தருவது. நீங்க திருநீர் நல்லா பூசிட்டு படிங்க, உடனே மனப்பாடம். இப்போ உங்களுக்கு திருமணம் மனப்பாடம் பண்ணா நீங்க நெற்றியே திருநீர் பூசிட்டு நீங்க உட்காந்து படிக்கணும், மனப்பாடம் ஆகுதாரியான்னு பாருங்க. மதியை தருவது நீருன்ட்டாரு, கண்டிப்பா மனப்பாடம். சிவா முடிவு பண்ணிட்டாங்க. சிவா நீங்க இப்ப சொல்லிட்டீங்களா, இன்னைக்கு வீட்டுல போய் இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி, அப்படி இந்த பணியெல்லாம் நாம செய்ய வேண்டும். செஞ்சா இறைவனுடைய அருளை நாம பெறலாம். ரெண்டாவது, பிறப்பு இறப்பு நமக்கு வராது. ஏயிரத்தல் கொலோ எனக்கு நீ தந்தை தாயின். சாமி எல்லா உயிருக்கும் தந்தையும் தாயுமாக, தாயுமையே தந்தையுமையே சங்கரா ஆர்களோ சது அப்படின்னு மாணிக்காச பெருமான் சொல்றாரு. தாயும் நீயே தந்தையும் நீயே சங்கரனே அடியேன் ஆயும் நின்பால் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது உள்ளம் அப்படின்னு பாடிருப்பீங்க. தேவாரத்தில் பாடியிருக்கீங்களா? அது யாரு சொல்றா? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. சாமி தாயுமா இருப்பாரு, தந்தையுமா இருப்பாரு. நம்ம ஒவ்வொரு பிறரையும் தாய் தந்தையாரா யாரு வருவா? சாமி தான் வருவார், சிவபெருமான் தான் வருவார், முருகப்பெருமான் தான் நம்ம கூட இருப்பார். எப்பயுமே தாய் தந்தையா தொடர்ச்சியைன்னாரு. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே ஐந்தெழுத்து ஓதிரின் அரண்களருக்கு அன்பு அது ஆகும். ஒவ்வொரு பிறையிலும் நமக்கு தாயும் தந்தையா யார் வர்றாருன்னா இறைவன் தான் வர்றாரு. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த பிறையில நமக்கு தாய் தகப்பனார் பேர் தெரியும்,
முற்பிறவில, அதுக்கு முந்தின பிறவில தெரியாது. அப்ப எப்பயுமே நமக்கு தாய் தந்தை யாருன்னா அம்மையும் அப்பராக வழங்கக்கூடிய ஈசன் தான் அப்படின்னு நாம நினைச்சோம். அப்படி தந்தை தாயாக சாமி இருக்கிறார். இவர் ஐயாங்கிற ஒரு சொல்லுக்கு மேல தமிழ்ல வார்த்தையே கிடையாது. அதனால ஏது புத்தி ஐயான்னு முருகபுராணம் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? ஐயா ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. சிவபுராணம் ஐயாவுக்கு மேல வார்த்தையே, அம்மாவுக்கு மேல வார்த்தையே. அதனால ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நினைத்திடுவேனவத்தினிலே இரத்து. தாவத்தினா பிறப்பு. பிறப்புல என்ன வந்து இறந்து கொண்டு இருக்கலாமோ பெருமானே, எனக்கு தந்தையும் தாயும் நீதானே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்றாரு. தந்தை தாயின் இப்படி நான் இருந்துகிட்டே இருந்தா என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏது வித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண. இப்படி சொல்றாரு பாருங்க. இப்படி நான் இருந்துகிட்டு இருந்தா தகுமா பெருமானே ஏத வித்திடவோ சகத்தவர். இந்த சகத்தவர்னா இந்த உலகத்தவரெல்லாம் என்ன செய்வாங்க? நகைப்பாங்க சாமி. அதுலயும் மாணிக்காசர் சொல்றாரு, பித்தர் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேளு, ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமை செத்து போயாரன் அறகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றனை அத்தன் ஆண்டுதன் அரியரில் கூட்டிய அதிசயம் கண்டார். அதிசயப்பத்து இப்போ ஒன்னொன்னா சொல்லும்போது உங்களுக்கு திருவாசகத்துல இந்த பாட்டுல அந்த பாட்டுல அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம். திருவாசகத்துல பித்தர் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம். மாணிக்காச பெருமான் ஒரு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் சுவாமியை சிந்தனை பண்ணி அப்படி உட்காந்துருந்தாராம். உலகத்தவரெல்லாம் அவரை பார்த்து நகைத்தாருங்களாம். இவனுக்கு என்ன பித்து பிடிச்சிருச்சான்லாம் கேட்டாங்களாம். பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேள்வி, ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமை. அவங்களுக்கு தெரியுமா திருவருள் கூடியிருக்குங்கிற உபாயம்? அவங்களுக்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு தெரியாது. அது மாணிக்கவாச பெருமானுக்கும் சிவபெருமானுக்கு தான் தெரியும். அதே போல இந்த பாட்டு அருமையான பாட்டு. பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேள்வி, ஒத்து சென்று தன் திருவருள் கூடினும் உபாயம் அது அறியாமை செத்து போய் அரு நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம். சாமி, நான் ஒவ்வொரு பிறவிலும் நான் செஞ்ச பாவத்துக்கு செத்து செத்து பிறக்கணும் அப்படின்னு. செத்து போய் அரு நரகிடை வீழணும். நான் பிறவி வர்றது கூட ரெண்டாவது பட்சம். ரெண்டாவது நான் செய்த பிழைக்கு எந்த நேரம் நரக தண்டனை அனுபவிக்கணும். அப்படி என்னெல்லாம் விடாம எங்க சுவாமி என்ன பண்ணாரு? என்னைய அடியார் கூட்டத்துல கூப்பிட்டு வச்சார். அடியார் கூட்டத்துல இருந்து தான் தப்பிக்க முடியும். இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே நம்ம கீழான்னு நிலைக்கு போயிடும். எப்பயுமே அடியார் தொடர்புலேயே தான் இருக்கும். இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்ப்பீங்க, இன்னைக்கு கோயில்ல சொற்பொழி வச்சிருக்காங்க, இன்னைக்கு கோயில்ல திருமுறை வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் எல்லா அடியாரும் கூடுறதுக்கு ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு பேரே கற்பக விநாயகர் சச்சங்கம். என்ன சார்? சரி, ரொம்ப சந்தோஷம். சாமி புழுங்க பேசி கற்பக விநாயகர். கற்பகனாலே நமக்கு ஞானம்னு அர்த்தம். ஞானம் விளங்கி தோன்றுகின்ற விநாயகர் பெருமான். அவங்க சொல்லுவாங்க, சிவா விநாயகர் பெருமான் நீங்க சாதாரண நினைக்காதீங்க, அவருக்கு யாரு தேவையோ அவரை அழைச்சிக்கிட்டாரு அப்படின்னாங்க. வந்த அன்னைக்கு சொன்னாங்க. பார்த்தா நம்மளை சாமிக்கு பேச வச்சுட்டே இருப்பாருங்க. நம்மளெல்லாம் அழைச்சிருக்காருன்னா அப்ப அவர் விரும்புறாருன்னு தானே அர்த்தம். யோசிச்சு பாருங்க, விநாயகர் பெருமான் நம்மளெல்லாம் விரும்புறாரு. அதனாலதான் யாரை கூப்பிடணும்னு அவருக்கு தான் தெரியும். அவங்கதான் இங்க வர முடியும், மற்ற யாரும் இங்க வர முடியும். அப்ப அவர் நம்மளை பணிச்சிருக்க. அப்ப நம்ம அந்த தொண்டை நம்ம நிறைவா செய்து கொண்டே இருக்க. முடிஞ்ச அளவுக்கு கால் வலிக்கினா கூட நின்றுக்கோங்க சார், நிற்கனா கூட நினைக்கோங்கண்ணே. சரிதானே பார்த்தோம். ஏன்னா 2 மணி நேரம் கொஞ்சம் உட்காரதுக்கு. ஆனா உண்மையிலே எல்லாரையும் பாராட்டும். 2 மணி நேரம் உட்காந்து சொற்பொழி கேட்கறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. யாரும் 5 நிமிஷம் உட்கார முடியாது, கூடுனா 10 நிமிஷம் உட்கார முடியாது. சொற்பொழி கேட்கறது பெரும்பாலும் எல்லாரும் 1 மணி நேரம் சொற்பொழி கேட்கறது பெரிய விஷயமா இருக்கும். நீங்க 10 to 12 உட்காரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது, அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. இறைவனை பத்தி கேட்கணுங்கிற ஆர்வம் வரும்போது நமக்கு கால் வலி தெரியாது, எல்லாமே தெரியாது. எல்லாம் சாமி பார்த்துக்காரு அப்படிங்கிற அந்த உரைப்போடு நம்ம கேட்டாலே சரி. அப்படி இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு, பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேளில் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிய உபாயம் அது அறியாமை செத்து போய் அரு நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேன். நான் ஒவ்வொரு பிறரையும் எவ்வளவு பாவஞ்சிருக்கேன், அத்தனை பாவத்துக்கும் நான் நரகத்துல போய் அனுபவிக்கணும். அப்படிலாம் விடாம என்னை கூட்டு இந்த அடியார் கூட்டத்துல கூட்டி வச்சிருக்கேன் பெருமானே. இது எவ்வளவு பெரிய கருணை. இது சாதாரணமா நடக்காது. அது இந்த அடியாரோட கூடுனா தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல அழகா சொல்றாரு. ஒவ்வொரு இடத்துலையும் வைப்பு மாடென்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாது
செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடை நெய்வேனே செத்துப்போயார் நலகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டு தன் அடியல் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் என்ற ஆதி ஆண்டு தன் அடியல் கூட்டிய அதிசயம் கண்டான் முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அதுடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அரியவன் எளியவன் அடியவர்க்கு பொன்னை வென்றது ஒரு புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டு தன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டான் பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேளில் ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமை செத்துப்போயார் நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே அத்தன் ஆண்டு தன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டார் பரவுவார் அவர் பாடு சென்று அடைகிறேன் பருமலர் பறித்தேன் குறவுவார் குலகால் திறத்தேன் என்று குடிகெடுகின்றேனை இரவு நின்று எரியாடிய எம் இறை எழில் சடை மிளர்கின்ற அரவன் ஆண்டு தன் அடியில் கூட்டிய அதிசயம் கண்டார் எண்ணிலேன் திரு நாமம் ஐந்தெழுத்தும் என் ஏழைமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடு நல்வினை நயவாது மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேன் அண்ணல் ஆண்டுதன் அடியல் கூட்டிய எப்படி சொல்றாரு சாமி நான் ஒவ்வொரு பிறவையும் நான் அந்த மண்ணில் பிறந்து பிறந்து இறக்கணும் நான் செய்த பாவத்துக்கு என்னை அப்படிலாம் என்னை விடாம சாமி என்ன பண்றாரு இந்த அடியார் கூட்டத்துல கூட்டிட்டு என்னை பிணை செய்ய விடாம என்னை தடுத்து இந்த அடியார் கூட்டத்துல கூட்டிட்டு உலகத்திலே அதிசயம்னா இதுதான் அதிசயம் மற்றதெல்லாம் அதிசயம் கிடையாதுன்னு நல்ல பாட்டு என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண அவங்க இந்த உலகத்தவர்கள் காண்பதற்கு முன்னாடி இவன் எப்படி இருக்கானே அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி அடுத்த சொல்றாரு பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் உன் பாதத்துல எப்படியாவது என்ன செஞ்சிரு முருகா எப்படியாவது உன் பாதத்துல கொண்டு போய் என்னை வச்சுக்கோ இந்த ஊருக்காரங்கெல்லாம் நகைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க காண்றதுக்கு முன்னாடி எப்படி சொல்றாரு எத்தனை சொல்றாரு பாருங்க கண்கள் காண யாருக்கு அவங்க காண்றதுக்கு முன்னாடி ஏத வித்திடவோ சகத்தவர் சகத்தவர்னு இந்த உலகத்தவர்னு அர்த்தம் ஜகம் சகமலால் அடிமை இல்லை தாளலால் துணை இல்லை முகமலாம் கையும் கண்ணீர் மல்க முன் தொண்டர் பணிந்தேத்தும் அகமல்லால் கோயில் இல்லை ஐயன் ஐயர்னார்க்கே சொல்ற மாதிரி அந்த சகத்தவர்னா அந்த உலகத்தவர் பார்த்து சிரிப்பதற்கு முன்னாடியே முருகா என்னை நீ என்ன செய்ய வேண்டும் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல முருகப்பெருமான் கேட்கிறாரு ஏது புத்தி ஐயா எனக்கு நீ யாரை நைத்திடுவேன பத்தினிலே இருத்தல் கொலோ எனக்கு நீ தந்தை தாய் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏத வித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் அவங்க ஏசல்னா இழிவா பேசுறது நம்மளை இழிவா பேசுறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் குருபவன் திருவடியை நம்ம பற்றி கொண்டு அவனை நம்ம அடைக்கலமாக சார்ந்து விட வேண்டும் அப்படி இந்த இடத்துல அடைக்கலமாக சார்ந்து கொண்டு முருகப்பெருமான்ட்ட ஏத வித்திடவோ சகத்தவர் ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண அவங்க கண் பார்க்கறதுக்கு முன்னாடியே முருகா என்னை எப்படியாவது என்ன செஞ்சிரு உன் திருவடி கீழே என்னை கொண்டு போய் வச்சிரு உன் பாதத்தை எனக்கு தந்து பாதம் வைத்து இடை ஆதரித்து என்னை தாளில் வைக்க தாள்னா திருவடின்னு அர்த்தம் முருகப்பெருமானுடைய திருவடி முகம் எத்தனை முகம் இருக்கு ஆனா திருவடி எத்தனை இருக்கு 6 முகத்துக்கு ஒரு முகத்துக்கு 2 திருவடினா 6 முகத்துக்கு எத்தனை திருவடி இருக்கணும் 12 திருவடி இருக்கணும் அப்படி இருக்காது ஏன்னா 2 திருவடி தான் இருக்கும் 6 முகமாக இருந்தாலும் கூட திருவடி ஏன்னா சக்தி சிவன் சக்தி தான் திருவடியாக இருக்கும் மறந்துடக்கூடாது எத்தனை பேர் இருந்தாலும் சுவாமியுடைய பாதம் எப்படி இருக்கும் 2 திருவடியாக தான் இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே இப்ப வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கலல்கள் புறத்தாக்கி சேவேந்தன் பூங்கடல்கள் சிரங்குய்வார் கரங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல்கள் வெல்க சிரங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கம் பாரு மற்ற இடத்துல கலல்கள் பாரு கடைசி அந்த சீரார் அந்த அந்த அத்தியாயம் சொல்லுங்க இப்ப சீரார் பெருந்துறை வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பிருக்கும் விஜயகந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தாருக்கு செய்வந்தன் பூங்கடல்கள் வெல்க கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க கடல்கள் கிடையாது மற்றதெல்லாம் கடல்கள் சொல்லியிருப்பாரு சாமிக்கு 4 முகத்தை சொல்லும் போது கடல்கள் 2 திருவடி சொல்லியிருப்பாரு அந்த கடல்னு சொல்லும் போது 1 ஆயிரும் ஏன்னா சதாசிவமூர்த்தி அப்படி சொல்லியிருப்பாரு
எப்பயுமே சிவசக்தியா தான் சாமி இரண்டு திருவடி கலல்கள் கலல்கள் தான் சொல்லியிருப்பாரு. கலல்கள்னு ரெண்டுன்னு அர்த்தம். கலல்னா ஒண்ணு, கலல்கள் அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். எப்பயுமே சாமியுடைய திருவடி எப்படி இருக்கும்? இரண்டு திருவடியா தான் இருக்கும். இப்ப 5 முகமா இருந்தாலும் சாமி திருவடி எத்தனை தான்? 6 முகமா இருந்தாலும் திருவடி எத்தனை தான்? 2 தான். அதை கொண்டுதான் சாமி என்ன பண்ணுவாரு? நமக்கு பேரின்பத்தை நல்குவார். அது திருவடியில தான் எல்லாமே இருக்கு. கடைசி நாம போய் சேரக்கூடிய இடம் எது? சாமியுடைய திருப்பாதம். சொல்றாருல பாட்டுல, திருமென்மலர் பாதங்கள் விழிக்கு துணை அவன் திரு மென்மலர் பாதங்கள். கடைசி நாம அந்த மென்மலர் பாதத்தை, அது வரும் மென்மலர் பாதம், வன்மலர் பாதம் சொல்லல. எப்படி சொன்னாரு? முருகப்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்குமா? குழந்தை பாதத்தை அமுக்க எப்படி இருக்கும்? எவ்வளவு மென்மை பஞ்சு மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அது மாதிரி முருகப்பெருமான் திருவடி மென்மையா இருக்கான். குழந்தை, ஏன்னா குழந்தை இல்ல. ஏன்னா போருக்கு போகும்போதே முருகப்பெருமான் எப்படி போனாராம்? ரொம்ப பல்லு முளைக்காத பாலகனா போனாராம் போருக்கு போகும்போது. அப்பதான் சூரியன் என்ன சொன்னா, பல் முளைக்காத பாலகனோடு சண்டையிடுவதா அப்படின்னு கேட்டாங்க. இதுல சொல்றாரு கந்தபுராணத்துக்கு, பல் முளைக்காத பாலகனோடு நான் சண்டையிடுவதா? எனக்கு இது அவமானமா இருக்கு. முதல்ல யார் அனுப்புனாரு? அவ பையனை பானுகோபன், அதுக்கப்புறம் இது தாரகாசுரன், அதுக்கப்புறம் சிங்கமோகசுரன், கடைசியா யாரு போனா? சூரபத்மன் போனார். ஆகா, வந்திருக்காத ஆளு சாதாரண. அப்பயாவது தெரிஞ்சிருக்கணும் சூரபத்மனுக்கு. எல்லாரும் சொல்றாங்க அதுல ரொம்ப நல்லது யாரு தெரியுமா உங்களுக்கு? இந்த தாராசுரன், சிங்கமாசுரன், சூரபத்மன் யார் ரொம்ப நல்லது தெரியுமா? சிங்கமாசுரன் ரொம்ப நல்லது. அவன் சொல்றான், அண்ணே நீ நான் சொல்றத நல்லா கேளு, நீ சண்டையிட வேண்டாம், வர கொடுத்தவருடைய பையன் வந்திருக்கான், நீ வந்து சண்டை போடாத, சமாதானமா போ அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் சூரபத்மன் கேட்க மாட்டேன், கேட்டுக்கவே மாட்டேங்கிறான். அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் தன்மானம் விட்டு கொடுக்கல. எப்படியாவது போர் புரிய வேண்டும் என்பதற்காக அண்ணனுக்காக என்ன செய்யறாரு? போர் புரிஞ்சு மாண்டு விடுகின்றார். யாரு? சிங்கமகாசன். அதுலயும் பாத்தீங்கன்னா முதல்ல சூரபத்மன் வந்து தவம் செய்யும் போது ஒவ்வொரு அங்கங்களையா வெட்டி வெட்டி நெருப்புல போடுவான். சூரபத்மன் தவம் செய்யும் போது முதல்ல வரவங்க கேட்கறதுக்கு முன்னாடி சூரபத்மன் அங்கங்கள்லாம் வெட்டி கடைசி உயிரை மாற்றி நெருப்புல போட்டு இறந்துடுறான். சூரபத்மன் இறந்ததுக்கு அப்புறம் சிங்கம் இவனுக்கு காட்சி கொடுக்காம, தவம் செஞ்ச சூரபத்மனுக்கு காட்சி கொடுக்காம யாரு காட்சி கொடுத்தா? சிங்கமாசனுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். எப்போ உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். ஏன்னா அவன் அன்புக்கு சாமி வந்தார். யாருடைய அன்புக்கு? சிங்கமாசுருடைய அன்புக்கு வந்தார். இவன்ட்டு அந்த அண்ணனுக்கு அன்பு இல்லை, ஆனா சிங்கமாசுரன்ட்டு அன்பு இருந்தது. அவன்கிட்ட போய் இவன் தவம் இருந்தது. யாரு? சூரபத்மன் தவம் இருந்தான். அவன் அங்கங்கள்லாம் வெட்டி வெட்டி நெருப்புல போட்டான். சாமி காட்சி அன்புக்கு முன்னாடி போய் அவர் போய் முன்னாடி போய் உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டாரு. உடனே சிங்கமாசுரன் சொன்னா, சாமி எங்க அண்ணன் உயிரோட வரணும் அப்படின்னு கேட்டார். அப்பயே சகோதர பாசத்தை எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கந்தபுராணத்துல. யார உயிரோட கொண்டு வர சொன்னாரு? அண்ணன் உயிரோட வரணும் அப்படின்னு கேட்டாரு. வரம் வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு சாமி. எப்பயுமே சாமி ஒரு வரத்துல விட்டுற மாட்டாரு, திரும்ப திரும்ப கேட்பாரு. நம்ம போதுங்கிற வரைக்கும் வரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனாலதான் ஈஸியா எல்லாரும் சாமிகிட்ட போய் வரத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கி அதுக்கப்புறம் நல்லதா கேட்டா பிரச்சனை இல்லை, வேற மாதிரி கேட்டா அவர் சாமி வேற மாதிரி டீல் பண்ணுவாரு. அது ஒரு விஷயம். என்ன ஞானிகள்லாம் பாருங்க, சாமிகிட்ட போய் கரைக்கிற மாட்டேன், அம்மா என்னம்மா வேணும்னு கேட்டாரு. ஒண்ணு இரவாத இன்ப அன்பு அப்படின்னாங்க. வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டாரு சாமி. ஆமா சாமி பிறவாம வேண்டும் அப்படின்னாங்க. வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சாமி கேட்டாரு. மீண்டும் பிறந்தால் உன்னை என்றும் மறவாம வேண்டும். அடுத்து கேட்டாரு சாமி வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டார். அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றால் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. போதும் அப்படின்ட்டாங்க. கடைசி எங்க போய் வச்சாங்க? திருவடி கீழே. எப்படி சொல்றாரு பாருங்க, கடைசி திருவடி கீழே போய் நான் அடின்னு பாட, பெருமானே நீ ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று. இப்பயும் நீங்க போனீங்கன்னா சிதம்பரம் திருவாலங்கெல்லாம் போனீங்கன்னா அம்மையார் கீழே பாடிக்கிட்டு இருப்பாங்க, சாமி நடனம் ஆடிக்கிட்டே இருப்பார். அப்படி சாமி ஒரு வரத்துல விட்டுற மாட்டார், திரும்ப 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 கேட்டுட்டே இருப்பாரு. போதுங்கிற வரைக்கும் சாமி வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி சிங்கமுகாசுரனுக்கும் கேட்டாரு, வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாரு சாமி. இனிமே எங்க அண்ணன் கேட்பாரு அப்படின்ட்டு. அங்கதான் ஆரம்பிச்சது கந்தபுராணம். அதுக்கப்புறம் தான் சூரபத்மன் 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள வேண்டும் என்று கேட்டார். அப்ப எவ்வளவு சிறப்பு. அங்கதான் கந்தபுராணம். அதுக்கப்புறம் தான் சூரபத்மன் வந்து இனிமே அங்க அண்ணன் கேட்பான்னு சொன்னதும் அண்ணன் வந்து நல்லா கேட்டாரு. என்ன கேட்டாரு? 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆள. அதுக்கப்புறம் கடைசி முருகப்பெருமான் திருவடியை பார்த்தார்ல, அந்த பாதத்துல அவன் ஆண்ட 1008 அண்டங்களும் ஒரு நகத்துல இருக்குதான்.
நகத்தினுடைய நுனியில இருந்ததான். அப்படி அண்ணாந்து பக்கம் உலகமெல்லாம் யாருக்கு இருக்கு? முருகப்பெருமான் உடம்பு உலகமா இருக்கு. எண்ணில்லாத கோடி அண்டங்கள் எல்லாம் முருகப்பெருமான் திருமணியில விளங்கி தோன்றது. அதான் சொல்லிட்டாரு, எல்லா உலகமும் ஆனா நீ முடிச்சு வச்சு எல்லா உலகமும் யாருக்குள்ள இருக்கு? சாமிக்குள்ள இருக்கு. அப்ப எல்லாவற்றையும் அவர் கடந்திருக்காரு. உலகத்தையெல்லாம் கடந்து எல்லாவற்றையும் கடந்திருக்கிறதுனால அதான் அவருக்கு கடவுள் பேரு. எல்லாவற்றையும் கடந்தும் நமக்கு உள்ள இருப்பதால் அவருக்கு கடவுள் என்று. அப்படி இந்த பாட்டுல அருமையா சொல்றாரு, பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில். சாமி நீ மறுத்துறாத சாமி, என்னை விட்டுறாத, இப்படியாவது என்னை தாங்கி. நீ மறுத்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்தை என்னை பார்த்து சிரிப்பாங்க. பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் பார் நகை குமையா தகப்பனும் மைந்தனோடி. இந்த உலகத்தெல்லாம் பார்த்து என்னை என்ன செய்வாங்க? நகைப்பாங்க சாமி. பார் நகை குமையா தகப்பன் முன் மைந்தனோடி. தகப்பன் முன் மைந்தன் ஓடி போதமுற்றெழுவாள். அடுத்த சொல்றாரு, பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில். அந்த பாதம் வந்து ரொம்ப முக்கியமானது. கடைசி நாம போகக்கூடிய இடம் எது? திருவடி. திருவடி தான் நமக்கு எல்லாமே தரும். கடைசி இந்த திருவடியில போய் நம்ம அழுந்து போது சாமி வந்து அது எப்படி அந்த இன்பத்தை வந்து வெளியில சொல்ல முடியாதுன்னு திருமூலதேவனரே சொல்றாரு. அது தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்றி என்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்ற பற்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் ஆமீன். அது அவரவர்கள் உணர்ந்து பார்த்தாதான் அந்த இன்பத்தை அடைய முடியும், அந்த இன்பத்தை நுகர முடியும். நான் சொன்னா மட்டும் பார்த்தாது, அந்த இன்பத்தை நீங்களும் நுகர வேண்டும் என்று திருமூலதேவன் என்ன சொல்றாரு. அப்படியா? சரி சரி, பேசுறேன். ஒரு வார்த்தை பேச முடியாது. அப்படி எல்லா ஞானிகளுமே அந்த இன்பத்தை நீ அனுபவிக்க வேண்டும், நாங்க மட்டும் அனுபவித்தா போத நீங்களும் அனுபவிக்க வேண்டும் தான் எல்லா அருளாளரும் சொல்றாங்க. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் தான் பற்று நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்ற பற்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற. இப்ப நீங்க தேனை இங்க பார்த்திருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அடின்னு தேனை பார்த்துட்டு அதை சாப்பிட்டு பார்க்க அவ்வளவு அருமையா இருக்கு. அது நீங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய இன்பம் உங்களுக்கு தெரியும். நுகராம என்ன செய்ய முடியாது, அதனுடைய நுகர்ச்சி உங்களுக்கு தெரியாது. அதே போல அதை வாங்கி உண்டாதான் உங்களுக்கு தெரியும். அது போல இறைவனுடைய அந்த பேரின்பத்தை அருளாளர்களாம் அனுபவித்து விட்டு நம்மை அனுபவிக்க சொல்கின்றார்கள். நாமளும் என்ன செய்யணும்? அனுபவித்து பார்க்கணும். அதுக்கு வழிபாடு செய்யணும். அறுத்தினால் ஆயடியன் அணிகொள்தில்லை கண்டேரே என்று சொல்வதற்கினங்க மைந்தன் ஓடி. தகப்பன் முன் மைந்தன், அதாவது பிள்ளை குழந்தை ஓதமுற்றெடு பால் கொதித்தது. ஓதமுற்றெடு பால் கொதித்தது ஓடவி பால்மொழி குரல் ஆரம்பிட்டு. அதாவது தகப்பன் முன் மைந்தன் ஓடி பால்மொழி குரலோட மிட்டிலில் யாரெடுப்பதனா வெறுத்தல பார்விடுப்பர்களோ எனக்கு சிந்தியாதோ. அந்த வரி தானே, அந்த வரி தானே. பால்மொழி குரலோட மிட்டில், அதாவது பார்க்கடல் போல பால் மொழிக்கு அந்த குழந்தைகள்லாம் எப்படி இருக்கும்னா, பால்மொழி குரலோட விட்டிடில் யாரெடுப்பதனா வெறுத்தல பார்விடுப்பர்களோ எனக்கு இது சிந்தியாதோ. இந்த தகப்பு முன்னாடி இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வான்? குழந்தைகள்
இந்த பாரில் வந்து விட்டுட்டா அழுது, குழந்தைகள் எல்லாம் அழுது இந்த பூமியில வந்து விட்டுட்டா யாராவது எடுக்க மறுப்பார்களோ? இப்ப சாதாரண ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து என்ன செய்வாங்க? வளர்க்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்களே தவிர அதை அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. அது போல நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். போத முற்றெடு பால் கொதித்தது, பால்மொழி குரலோட வெட்டிடில். அந்த 4வது வரையும் 5வது வரையும் ஒன்னோட இருக்கிற மாதிரியே தெரியும். போத முற்றெடு பால் கொதித்ததும் பால்மொழி குரலோட வெட்டிடிலும் ஒன்னோட இருக்கிற மாதிரியே தெரியும். பால்மொழி குரலோட ஓலம் விட்டுடும். அந்த குழந்தை எப்படி இருக்கும்? ஓலம் விட்டு அழுவும். யார் எடுப்பதனா வெறுத்தல, வெறுத்து யாராவது இந்த பூமியில வச்சுட்டாங்கன்னா அதை யாரும் வெறுத்து ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. பெருமானே அப்படி என்னை நீ என்ன செஞ்சிடாத, என்னை ஒதுக்கி வச்சிடாத. உன்னுடைய பாதத்துல எப்பயுமே என்ன செஞ்சிரு, என்ன வைத்து கொண்டே. பாதம் வைத்திடையாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில், பானகை குமையா தகப்பன் வைந்த நோடி, பால்மொழி குரலோட மிட்டிடில் யார் எடுப்பதனா வெறுத்தல, பார்விடுப்பர்களோ எனக்கு நீ சிந்தியா. இந்த உணர்வோடே இருக்கனே பெருமானே, சிந்தியாதான் அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சிந்தியாதோ இந்த உணர்வு இல்லாம இருக்கனே, சிந்தியாதானே இந்த உணர்வு இல்லாம இருக்கனே பெருமானே, பார்விடுப்பர்களோ எனக்கு சிந்தியாதோ. பார்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தவர் வந்து குழந்தைய வந்து என்ன செய்வாங்க? சாதாரணமா விட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாவது இறக்க உணர்வு. நீ எப்பேற்பட்ட இறக்க உணர்வு, நீ கருணைமா கடல், நீ 6 முகமும் உனக்கு கருணைமான முகம். கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து உதிர்த்த நாங்க உலகம் உய்ய. அப்படிப்பட்ட கருணைமா கடல் நீ என்னை விட்டுருவியா சாமி அப்படின்னு விட்டுவாரா முருகபெருமான்? பார்விடுப்பர்களோ எனக்கு நீ சிந்தியாதோ, ஓத முற்றெழு பால் கொதித்தது, பால் கடல் பொங்கி எழுவது போல ஓத முற்றெழு பால் கொதித்தது, யோட போல எட்டிகை நீச முட்டரை, போல எட்டிகை நீச முட்டரை. எப்படி சொல்றாங்க? அந்த முட்டாளாக இருக்கக்கூடிய அசுரர்களை சொல்றாரு இந்த இடத்துல. 8 திசையில அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டாங்க. போல எட்டிகை, எட்டிகைன்னா 8 திசையும். நீச முட்டரை அப்படின்னா அசுரர்கள், முட்டாளாகிய அசுரர்களை அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவர்கள் எல்லாம் அப்ப ரொம்ப அறிவாளி அப்படித்தானே சுவா அப்படின்னு கேட்கக்கூடாது. தேவர்கள் எல்லாம் அறிவாளிகள், அசுரர்களும் முட்டாள்கள் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது எதுவுமே இல்லாம சாமி போல பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு ஆனந்தமா. போத முற்றெழு பால் கொதித்தது, போல எட்டிகை நீச முட்டரை, யோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே சொல்றாரு. இப்ப சாமி என்ன பண்ணாரா? அந்த அசுரர்கள் எல்லாம் 8 திசையிலும் இருக்கக்கூடிய அந்த அசுரர்களை எல்லாம் அவங்க ஓத முற்றெழு பால் கொதித்தது, அந்த பால் பொங்கி எழுவது போல அவங்களுடைய கோபங்கள் இருந்ததான். யாருடைய கோபம்? அசுரருடைய கோபம் இருந்ததான். பால் பொங்கி எழுவது போல, அந்த பார்க்கடல்ல பொங்கி எழுவது போல அவங்க அசுரர்கள் எல்லாம் 8 திக்கிலும் இருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க? அராஜகம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை முருகப்பெருமான் என்ன செஞ்சாராம்? யோட வெட்டிய பானு சக்திகை, அந்த சக்தி வேலை கொண்டு, அந்த சக்தி வேலை யார் கொடுத்தது? அம்பாள் கொடுத்தது. சிவபெருமான் கொடுக்க சொல்லி அம்பாள் கொடுத்தாங்க, மறந்துடக்கூடாது. யாரு கொடுக்க சொன்னா? சிவபெருமான். அந்த வேலை கொடுத்தது சாமி கொடுத்தது, ஆனா அம்பாள் கையால கொடுத்தாங்க. அதுதான் சரி, அதான் சக்திகை. அது சக்தி வேல். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா வேலுங்கிற பேர்லே பேர் வச்சுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பேர் வைப்பாங்க சொல்லுங்க? சக்திவேல், ஈரவேல், ஞானவேல், கந்தவேல். சூப்பர். ஏன் வேல் எதை குறிக்கும்? ஞானத்தை குறிக்கும். இறைவன்ட்ட போய் பெருமானே எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம். அதனால வேலு சாமி ஆயுதம், வேலாயுதம் கூட பேர் வச்சிருக்காங்க, வேலாயுதம். இப்ப சிவபெருமான் வச்சிருக்க சூலாயுதத்தை யாராவது பேர் வச்சிருக்காங்களா? சூலாயுதம் வந்து எதை குறிக்கும்? சூலாயுதம் வந்து சுவாமியுடைய சக்தியை குறிக்கும். அது 3 வகை சக்தி எதுனா ஹரிணி, ஜனனி, ரோத இந்திரி என்கின்ற சக்தியை குறிக்கும். அப்ப இறைவன்ட்ட போய் சாமி உன் சக்தி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்க முடியுமா? அப்போ உன்கிட்ட ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம், சக்தியை கொடுன்னு. அதனால இந்த உலகத்துல வேலாயுதம் பேர் வைப்பாங்க, சூலாயுதம் பேர் வைக்க மாட்டாங்க.
சூலாயுதம்னு இப்பதான் எனக்கு புரியுது அப்படிங்கிறீங்களா? சூலாயுதம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து சாமியுடைய சக்தி. அது ஹரிணி ஜனனி ரோதேந்திரி. ஹரிணின்னா யாரு? எந்த சக்தி? காத்தல் தொழில் செய்யக்கூடிய ஹரன். ஹரினா திருமால் சக்தி. ஜனனி அப்படின்னா பிரம்மாக்குரிய சக்தி. ரோதயந்திரினா சுவாமிக்குரிய ருத்ரருக்குரிய சக்தி. அந்த மூன்று சக்தியும் மூவிலை சூலமாக இறைவனுக்கு வரும். அதான் மூவிலை சூலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சாமிக்கு வந்து. அந்த பாட்டுல ஞானசம்பந்தம் அழகா மூவிலை சூலத்தை பத்தி நல்லா சொல்லியிருப்பாரு. அந்த ஞானசம்பந்தம் அந்த பதிக்கு அவ்வளவு அருமையா இருக்கும். அப்ப சூலாயுதம்னு இந்த உலகத்துல பேர் வைக்க மாட்டாங்க, வேலாயுதம்னு பேர் வைப்பாங்க. அப்படி சுவாமி வந்து சாமி கொடுக்க அம்பாள் திருக்கரத்தால கொடுத்த அந்த ஞான ஆயுதமாக விளங்கக்கூடிய வேலாயுதத்தை கொண்டு சாமி என்ன பண்ணாரு? சூரபத்மனை, சிங்கமுகாசுரனை எல்லாத்தையும். அதுலயும் நல்லா பாருங்க, அசுரன் இது சிங்கமுகாசுரன் இருக்கா பாருங்க. சிங்கமுகாசுரன் மட்டும் கொஞ்சம் விவரமான ஆளு. தாராசுரனை வேலை வச்சு வீழ்த்தினாரு. சூரபத்மனையும் வேலாயத்தை கொண்டு 2 கூறாக்கி சேவலும் மயிலுமா ஆக்கினாரு. ஆனா இந்த சிங்கமுகாசுரனை மட்டும் சாமி வேலாயுதத்தை வச்சு வதம் செய்யவில்லை. என்ன ஆயுதம் செஞ்சாருன்னா, அப்ப சிங்கமாசுரன் சொல்றான், அந்த வேலை இருக்க போய் தான் நீ எல்லாத்தையும் வீழ்த்திக்கிட்டு, அந்த வேலை வச்சுட்டு என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு. இன்னொன்னா, ஒரு போர்ல ஆயுதம் இல்லாம செல்லக்கூடாது. ஆயுதம் இல்லாம சொன்னா நிராமயரை கொன்ற குற்றம் வரும். அதனால போர்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஆயுதம் கட்டாயமா இருக்கணும். ஆயுதம் இல்லாம சண்டை போடக்கூடாது. அப்ப வேலாயுதத்தை சாமி வச்சுட்டு வேற எந்த ஆயுதம் எடுத்தா, குளிசாயுதம்னு ஒரு ஆயுதம் இருக்கும், பாத்திருக்கீங்களா? நீங்க திருச்செந்தூர் முருகன் கையில வச்சிருப்பாரு, குளிசாயுதம்னு வச்சிருப்பாரு. திருத்தணியிலும் இருக்கு. திருத்தணியிலும் வேல் இருக்காது, இந்த குளிசாயுதம் தான் இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். சாமிட்ட குளிசாயுதத்தை வச்சிருப்பாரு. இப்படி 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 இருக்கும். அப்படி கையில ஒரு ஆயுதம் வச்சிருப்பாரு. அதை வச்சுதான் வதம் செஞ்சாரு சிங்கமாசுரன். அந்த வேல் இருக்கிறதுனாலதான் நீ எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்க, அதை வச்சுட்டு அப்படின்னாரு. உடனே குளிசாயத்தை வச்சு அவனை வதம் செஞ்சான். அது மாதிரி சாமி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அசுரர்களை அழிக்கவில்லை, மறந்துடக்கூடாது. சாமி அசுரர்களை அவர்களுக்கு அருள் தான் செஞ்சாரு. இப்ப சாதாரண இந்த உலகத்துல தப்பு செஞ்சவங்கள ஜெயில போட்டு தண்டனை கொடுக்குறாங்கன்னா, இவங்களுக்கு இவ்வளவு கருணை இருந்ததுன்னா ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ ஜெயில் தண்டனை கொடுத்து மறுபடியும் கூப்பிடுறாங்கல்ல, விடுதலை பண்ணிடுறாங்கல்ல. அப்ப சாமி எவ்வளவு கருணை உடையவர். அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்படி சாமி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுத்து என்ன ஆக்குறாரு அப்படின்னா, அவங்களுக்கு அழிக்காம தாரகாசுரனை ஐயனாருக்கு வாகனமாகவும், சிங்கமாசுரனை அம்பாளுக்கு வாகனமாகவும், சேவல் மயிலையும் தனக்கு வாகனமாக வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான். புரியுதா உங்களுக்கு? இப்ப வாகனம் யார் வரா? முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம். முதல்ல அடின்னு அந்த பாத யாத்திரை போனாங்கல்ல, அவங்க முதல்ல பார்க்கும்போது அடின்னு வந்து நிறைய பேர் பாத யாத்திரை போய்கிட்டே இருந்தாங்க. ஏன் சார் நீங்க பாத யாத்திரை கிளம்பலையா அப்படின்னு ஒருத்தங்களை பார்த்து நான் கேட்கறேன். அவங்க சொல்றாங்க, இல்லைங்க நாங்க மயில் வாகனத்துல போறோம் அப்படிங்கிற. மயில் வாகனம்? மயில் எப்படிங்க நீங்க பரப்பீங்க அப்படின்னு. மயில் வாகனத்துல போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மயில் வாகனம் எனக்கு கேட்கவும் கூச்சமாவே இருந்துச்சு. கேட்டுருமா வேண்டாமா? இந்த மயில் வாகனம்னா என்ன, கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மயில எப்படி பறக்க முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கேன். சிவா உங்களுக்கு இது கூட தெரியாதா சிவா அப்படின்னு. தெரியாம தானே சிவா கேட்கறேன், எனக்கு தெரியல அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, மயில் வாகனம்னா பஸ்ல போறது சிவா அப்படின்னாங்க. அவங்களெல்லாம் நடக்க விட்டுட்டு நாங்க பஸ்ல போய் ஜம்முன்னு இறங்கிடுவோம் அப்படின்னாங்க. சிலவரால் நடக்க முடியாது. அப்ப பஸ்ல போனா சாமி அருள் செய்ய மாட்டாரா? அருள் செய்யும், அது எல்லாத்துக்கும் அருள் செய்யும். ஆனா பாத யாத்திரை போனா அதுக்கு தகுந்த மாதிரி அருள் உண்டு. அந்த உடலை வருத்தி போனாலும் உண்டு, உடலை வருத்தாம இருந்தாலும் உண்டு. ஆனா அருள் கண்டிப்பா உண்டு. ஆனா ஒவ்வொருத்தருக்கு மார்க்கு தனியா இருக்கு. ரெண்டாவது, சிலவர் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போனாலும் கூட அன்பு இல்லாம போனாங்கன்னா அது பாத யாத்திரை ஆகாது. அன்பு வைத்து போகணும். நீங்க பஸ்லேயே போய் இறங்கினா கூட அன்பு இருக்கணும். அன்பு இருந்து நீங்க வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு முழு பலனும் கொடுப்பாரு சாமி. 100 மார்க் கொடுத்துருவாரு. ஒருவனே என்ன நடக்க முடியாதுன்னா கூட என்னை பஸ்ல வந்திருக்கேன், நீ எதுவும் பிள்ளைய பொறுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து மண்டாடி சாமிகிட்ட அன்போடு அவர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, முருகப்பெருமான் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க திருச்செந்தூருக்கு போயிட்டீங்கன்னா அழகா பதில் சொல்லுவாரு. அதே மாதிரி திருத்தணி அறுபடை வீட்லயும் நீங்க போய் சாமிகிட்ட போய் கேட்டீங்கன்னா பதில் சாமிகிட்ட இருந்து ரிட்டர்ன் வரும்.
நீ எது கேட்டாலும் சாமிகிட்ட வந்து ரிட்டர்ன் வரும். நீ அதை வந்து யார் மூலியமாவது நீங்க உணரலாம். அந்த உணர்றதை சாமி உங்களுக்கு காமிப்பார். அப்படி இந்த மயில் வாகனங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. மயில் வாகனம் எதுல போறது? பஸ்ல போறது. சரி. அப்படி ஓத முட்டெடு பால் கொதித்தது போல எட்டிகை நீச முட்டரையோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே. கோணம் அரசன் அர்த்தம். எங்கள் அரசனே அப்படிங்கிற முருகப்பெருமான் எப்படி சொல்றாரு? எங்கள் கோவே அப்படின்னா அரசனே அப்படின்னு. அரசனுடைய வேலை என்ன? செங்கோல் ஆட்சி புரிவது. அதே மாதிரி முருகப்பெருமான் திருவடிக்கையில இருக்கிறவங்களுக்குலாம் சாமி எப்படி கொடுப்பாரு? எல்லாரையும் ஒரே அருள். அவருக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எப்படி அரசன் வந்து குடிமக்களை ஒரே போல் பார்த்து அவர்களுக்கு குடிமக்களை காக்கின்றானோ அதே போல திருவடியை சார்ந்தவர்களுக்கும் ஒரே போல அருளை கொடுத்து அவர்களையும் வாழ வைக்கின்றார் முருகப்பெருமான். அவன் திருவடிக்கீழ் பாதம் வைத்திட யாதரித்தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடில் பா நகைக்குமையா தகப்பன் முன் இந்த நோடி ஓத முற்றடு பால் கொதித்தது போல எட்டிகை நீச முட்டரை யோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே அப்படின்னு. எங்கள் அரசனே அப்படின்னு. அரசனுடைய வேலை குடிமக்களை பாதுகாப்பது. அதே போல முருகப்பெருமானுடைய வேலை நம்மளை பாதுகாப்பது, நம்மளை காப்பது, அதை ரட்சிப்பது. அதான் அந்த பாட்டுல இந்த இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ரட்சிக்கிறது, அருள், இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அதை பூரா அப்படியே கிருஷ்ணன் எடுத்துக்கிட்டாங்க. பேர் பூரா அருள்னு வைக்கிறாங்க. பேர் நம்ம யாராவது அருள் வைக்கிறோம். அது மாதிரி இயேசுநாதர் உங்களை ரட்சிப்பார் அப்படிங்கிறாங்க. நம்ம தான் ரட்சித்தல் சொன்னதே. முக்தி தெரு பக்தி திறனகை அத்திக்கிரை சக்தி சரவண முக்தி குரு வித்து குருவரன் என போது முக்கட்பரம் அக்குச்சுருதியில் முப்பட்டது கற்பித்திருவரு 33 வர்க்கத்து அமரரும் அடிவேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுது ஒரு பட்டப்பகல் வட்டத்தீரில் இரவாக பத்தற்கிற ரத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பஷ்யத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே. ரச்சித்தெல்லாம் நம்ம வச்சது எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம அதை விட்டுட்டோம். இறைவன் உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னா நான் அதை யூஸ் பண்றதே இல்லை. எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. விமலன் அப்படிங்கிறது சுவாமி பேரு, அழகான பேரு. மலம் இல்லாதவன் அவங்க வைக்கிறாங்க பேரு விமலங்கிற பேர். அடியனுடைய நண்பர் பேரு விமலன். என்ன அவங்க மதத்துல சேர சொன்னா அதோட கும்பிடு போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவன் நட்பே வேண்டான்னு. அவங்க அப்புறமே மதத்தை மாத்துறது ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. அதுல நம்ம எப்பயும் மதம் மட்டும் நிச்சயிடக்கூடாது. அரே ஜி போப்பு வரப்போ வந்தார். இங்கேருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு. எதை? திருவாசகத்தை பண்ணும்போது அவரை கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க? ஜெயிலில் தூக்கி வச்சுட்டாங்க. அவங்க ஊருக்கு போனதும் உன்னை என்ன சொல்லி அனுப்புனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம மதத்தை பரப்ப சொன்னா நீ வாட்டு எதுக்கோ டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை சிறையில வச்சு தண்டனை கொடுக்க பார்த்தாங்க. மரண தண்டனை கொடுத்தே ஆகணும்னாங்க. எதை பார்த்து இவர் அப்செட் ஆனான்னு சொல்லி அந்த நூலை கொடுங்க, நான் படிச்சுட்டு நாளைக்கு தீர்ப்பு சொல்றேன்னு ஜட்ஜி சொன்னார். உடனே அவர் வீட்டை போய் படிச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து ஜட்ஜி தீர்ப்பு சொல்லும்போது இவரை விடுதலை செய்கிறேன் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா இந்த நூலை படிச்சுட்டு இன்னும் அவர் மதம் மாறாம இருக்காருல்ல, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு. அவர் மதம் மாறல, ஆனா அடுத்த பிறகுல இது எப்படியாவது தமிழ் மாணவனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கல்லறையில இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். ஜி போப்புடைய கல்லறையில அடுத்த பிறகுல நான் ஒரு தமிழ் மாணவனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு. எப்படி பாருங்க, அப்படி அருளாளர்கள்லாம் இருந்திருக்காங்க. அவரு மதம் மாறாமே இருந்திருக்காரு. அதுதான் அவர் பெரிய. மதம் மட்டும் மாறவே கூடாது, பெரிய குற்றம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் மதம் மாறுவாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் இங்கேயே வந்துருவாங்க. இங்கேதான் வந்து ஆகணும், வேற வழியே கிடையாது. நாடும் நகரமும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து கடைசி எங்கதான் வரணும்? சிவபெருமான் இங்கதான் வரணும். அதுக்கப்புறம் இறைவனை பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயிலா கொள்ளும். எல்லா சமயத்திலும் இருந்துதான் நம்ம இங்க வந்திருக்கோம். நம்ம புதுசாலாம் நம்ம இனிமே ஒரு சமயத்துல எல்லாம் போக வேண்டியதில்லை. எல்லா சமயம் சைவ சமயத்துக்கு கீழே தான். சாமி தான் எல்லாத்துக்கும் தலைமை. புறச்சமய நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் விருதி வழி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருங்கலைகள் பல கற்றும் அரும் தவங்கள் பல புரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகவும் தெளிந்து சென்றால் ஒருவர் சைவத்திரத்தை அடைவர். இதில் சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால் சிவனடியை சேர். கடைசிதான் இங்க சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால்தான் இறைவனுடைய திருவடியை நாம அடைய முடியும். போத முற்றெடு பால் கொதித்தது போல எட்டிகை நீச முட்டரை யோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே. இப்படி சொல்றாரு பாருங்க, எங்கள் கோவே எங்கள் அரசனே அப்படின்னு.
அடுத்து சொல்றாரு, ஓத மொய்ச்சடையாட உற்றவர். அந்த சடாமுடி அப்படி இருக்கான் சிவபெருமானுக்கு. சிவபெருமான் அந்த இடத்துல சொல்றாரு, எப்பவுமே பாத்தீங்கன்னா திருப்பூர்ல சாமி அப்படி உள்ள சொல்லுவாரு லைட்டா, அப்படிப்பட்டவருடைய மகனே. அது மாதிரி திருமாலை உள்ள சொல்லுவாரு, அப்படிப்பட்டவருடைய மருமகனே அப்படிம்பாரு. சாமியையும் திருமாலையும் சொல்லியே கொண்டு வருவாரு திருப்பூர்ல எல்லா பாட்டுலையும். அதே போல ஓத மொய்ச்சடையாட உற்று அமரர். எப்படி அது ஜடாமுடியில கங்கை வெள்ளம் அப்படியே பரவி கிடக்கான். யாருடைய ஜடாமுடியில? சிவபெருமானுடைய. ஓத மொய் மொச்சு இருக்கான். ஓத மொய்ச்சடையாட அந்த சடை வந்து அப்படி ஆடுதான். கங்கை வெள்ளம் பொருந்தி அது ஜடாமுடியை ஆடுது. ஓத மொய்ச்சடையாட உற்றமரர். ஓத மொய்ச்சடையாட உற்றமர் மான்மழுக்கரமாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே. இப்படி பாட்டு பாருங்க, அருமையான வரி. அப்படி ஜடாமுடியை தரித்திருக்கக்கூடிய மான் மழுவை கையில் ஏந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனே அப்படின்னு மான்மழுக்கரமாட பொற்களல். பொற்களல்னா பொன்னான திருவடி. சுவாமியுடைய திருவடி எப்படிப்பட்ட திருவடி? பொன் போன்ற திருவடி. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசித்து மின்னார் செஞ்சடைவேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உபச்சாரமாக சொல்லப்படுது. இந்த பொன் போன்ற திருமேனி உடையவர் அப்படின்னா உபச்சார திருமேனியாக சொல்லப்படுது. ஆனால் உண்மை திருமேனி என்னன்னா, இறைவனுக்கு உருவம் கிடையாது ஒன்று. ரெண்டாவது, திருமேனியை சொல்லும்போது எப்படி திருமேனினா அழல் போன்ற மேனியன். பங்கையர்கரசி வளவர்கொன் பாவை வரிவலை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல். இறைவனுக்கு உருவம் எப்படி இப்படி உருவம்? அழல் போன்ற மேனியன், நெருப்பு போன்ற வடிவினை உடையவன். பொங்கு அழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையற்கண்ணி தன்னோடு மவந்த ஆளவாயாவதும் இதுவே. அப்ப திருமணி சொல்லும் போது பொங்கலல், பொங்கல் சேர்த்து பொங்கு அழல், அழல் போன்ற மேனியன். அழல்னா நெருப்பு. நான் சேர்ந்து படிப்பேன்னு சொல்றீங்களா? அப்படி படிச்சு அப்படி பிரிச்சு சொல்லணும். பொங்கு அழல் உருவன் அப்படின்னு பொங்கு கலல் ஆகிட்டீங்க. ஓ அப்படியே அழல் போன்ற மீன். அழல்னா நெருப்பு வடிவினு அர்த்தம். அப்படி சாமியுடைய திருமணி வந்து அழல் போன்ற மீன், பொங்கு அழல் உருவன். சாமிக்கு எதெல்லாம் திருமணியா வரும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாமி இந்த உயிரையே திருமேனியாக கொள்வார். சிவபெருமானுக்கு உடம்புக்கு உயிர் கிடையாது, பாடி கிடையாது, அதாவது உருவம் கிடையாது. அவர் பாடியை எதை எடுத்துக்கிடுவார் அப்படின்னா நம்ம உயிரை திருமேனியா எடுத்துக்கிடுவார். உயிருக்கு உயிராக இருந்தால் இந்த உயிர் இயங்க முடியும். அதனால இந்த உயிரை திருமேனியை எடுத்துக்கொள்வார். ரெண்டாவது தன் சக்தியை திருமேனியாக எடுத்துக்கொள்வார். அடுத்து மூணாவது பஞ்சாட்சரத்தையே திருமேனியாக கொள்வார். புரியுது உங்களுக்கு? அது திருவடி வந்து நம்ம சொல்ல பார்த்தீங்கன்னா துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. அப்ப அஞ்சலத்தை அஞ்சலத்தை தானே எவனை எட்டி உதைச்சதுன்னு சொல்றாருல. அப்ப அஞ்சலத்து திருமேனியாக வருது சுவாமி. அப்ப மூன்று இது சாமி திருமேனியாக கொள்வார். ஒன்று தன் சக்தியை திருமேனியாக கொள்வார், ஒன்று இந்த உயிரை திருமேனியாக கொள்வார், இன்னொன்று இந்த பஞ்சாட்சரத்தை திருமேனியாக கொள்வார். அப்படி சாமி மான்மழுக்கரமாட பொற்களல். சாமி வந்து பொற்களல் வந்து பொன்னான திருவடி. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து. அதாவது பொன்னார் திருமேனி. ஏன் இந்த இடத்துல பொன்னார் கலல்னு சொல்றாரு அப்படின்னா அடுத்த வரையில சொல்றாங்க பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர். நடித்தவர்னா நடனம் ஆடுதுன்னு அர்த்தம். சாமி வந்து சபா நடனம் ஆடுறாருல, அவரு 3 வகையான கூத்து நடத்துறாரு. ஒன்று ஊனக்கூத்து, இன்னொன்று ஞான கூத்து, இன்னொன்று ஆனந்த கூத்து. ஊனக்கூத்து யாருக்கு ஆடுறாருன்னா நமக்கு ஆடுறாரு. நம்ம போன்ற ஆன்மாக்களுக்கு எல்லாம் ஊனக்கூத்து. உலகம் தெரியுது, சிவன் தெரியல. அப்ப நமக்கு என்ன கூத்து? ஊனக்கூத்து. ஞானிகளுக்கு ஞான கூத்து, முக்தி அடைஞ்ச ஆன்மாக்களுக்கு ஆனந்த கூத்து. அப்ப எப்படி சுத்த சொல்றாரு பாருங்க. நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம், எங்களுக்கு ஊனக்கூத்து தான் சார், எங்களுக்கு சிவமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு ஆடுற கூத்து ஊனக்கூத்து. ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். இந்த ஊன நடனத்துல எது தெரியும் அப்படின்னா உலகம்தான் அதிகமா தெரியும். சிவன் பெருமானும் தெரியறது கஷ்டம். ஏன்னா நம்ம இங்க கேட்கும் போது நல்லா கேட்பீங்க. இந்த ஏரியாவை தாண்டினதும் வீட்டு சிந்தனை வந்துடும். மனுஷன் 12 மணிக்கு முடிக்க நான் முடிச்சாரா அப்படின்னு வெளியில போய் என்னை 2 திட்டிக்கிட்டே போவீங்க. சீக்கிரம் முடிச்சாலும் போய் சோறு வர பொங்கலும் முடிக்க மாட்டாரு. சிரிப்பா சும்மா சிரிப்பா சொல்லு. நீ அப்படி நினைக்க மாட்டீங்க, சும்மா சொல்லு. சரி இருக்கீங்க, ரைட், சந்தோஷம்.
இங்க வரும்போது அந்த சிந்தனையை தவிர வேற எதுவும் எனக்கு வராது சுவா. அப்படிதானே சுவா? வீட்டுக்கு போனது சிந்தனை மாதிரி அப்படிங்களா? அங்க போனது சமைக்கணும், எல்லா இதுவும் வந்துடும். பரவாயில்ல. இந்த நேரத்துல இந்த 2 மணி நேரம் மனம் ஒன்று பாருங்க, அதுதான் சிறப்பு. மனம் இந்த நேரத்துல வினைக்கு வேலை கிடையாது. சாமி பத்தி சிந்திக்கும் போது வினை தள்ளி நிற்கும். இறைவனை மறக்கிறது டக்குன்னு வந்து ஓட்ட ஆரம்பிச்சு, உடனே வினை கணக்கு ஏற ஆரம்பிச்சிடும். 6 கோடி மாயா சக்திகள் தம் மாயைகள் தொடங்கினன்னு எல்லா மாயையும் நம்மளை வந்து மயக்கி நம்மளை வினையை ஏற்ற வச்சு, மாயை மயக்கவும் செய்யும் என்றேன்னு மயக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், வினையை ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்ல 6 கோடி மாயா சக்தி வினை ஏறிக்கிட்டே இருக்குமா. அப்ப எவ்வளவு வினை செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எளிமையா நீக்கிறதுக்கு ஐடியா இருக்கு, வழிகள் இருக்கு. இறைவனை அன்போடு வழிபாடு செய்தால் எத்தனை வினைகளா இருந்தாலும் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்றி நின்று அறுப்பது. அன்போடு வழிபாடு செஞ்சா சாமி ஒன்றும் இல்லையாம். பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை அது சொல்றாரு, பின்னர் அடிக்க விறகின் வெவ்வளல் உன்னிய புகிலவை ஒன்றும் இல்லாம வைக்கிறது சாமி. வினைகளை ஒன்றும் இல்லையா. அந்நிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். அப்ப எப்படி சொல்றாரு சாமி, வினைகளே இல்லாம. அது இன்னொரு பாட்டில் கூட சொல்றாருல்ல, செய்வினையும் வந்த வினையும் நீ வருகின்ற வினையும் கந்தன் என்று சொல்ல கலைங்கிடுமேன்னாரு. முருகனை நினைச்சாலே என்ன ஆயிரும், வினைகள் எல்லாம் சாமி எல்லா வினையும் பஸ்பம் வைக்கிறார், வினையும் இல்லாம வைக்கிறார். ஆனா நீங்க செலுத்த வேண்டியது அன்பு ஒன்றுதான். அன்பு செலுத்தினா வினைகள் போயிடும். இறைவனோடு ஒன்றணும். ஒன்ற நமக்கு வினைகள் இல்லாம ஆயிரும். ஒன்றனா வினைகள் போகாது. இறைவனோடு நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஐக்கியமாகறீங்களோ, எந்த அளவுக்கு ஒன்றீங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு வினை கணக்கு குறைய ஆரம்பிச்சு. அதே நல்ல பணி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பதான் சொல்றாரு, தினசரி கற்பக விநாயகர் கோயிலுக்கு வருதேன், திருமுறைகள் பாடுதேன், சொற்பொழிவு கேட்குது அப்படின்னு சிவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான் காணும். நம்மளுடைய வினை கணக்கில் அப்படி ஆஞ்சி ஆஞ்சி என்ன செஞ்சு வரான், வினையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இறைவனை பத்தி கேட்க 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 நம்ம வினை கணக்கு. அதனால பாவம் செய்யாம நம்ம பார்த்துக்கிடணும். பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் கொண்டே எவன் கொண்டோடி. பாவம் செய்யாம நம்ம அதிகமா இறைவனுடைய புகழையும் இறை வழிபாடையும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வினை கணக்கு இல்லாமல் ஆகும். ஒரு மனதுக்கு நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வினை கணக்கு நம்ம எதையாவது நினைக்கும் போது மனத்தினால வினைகள் ஏறத்தான் செய்யும். அதை நீக்கிறதுக்கு இறைவனை வழிபாடு பண்ணா அது நீங்கி வினை இல்லாம சாமி செய்து. போத மொய்ச்சடையாட உற்றமர் மான்மழுக்கரமாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய அவர் தந்த வாழ்வே, அவர் தந்த பிள்ளையே. தந்த வாழ்வுன்னா என்ன அர்த்தம், முருகப்பெருமானை கொடுத்துக்காரா சாமி தந்த வாழ்வே அப்படின்னு இந்த இடத்துல எப்படி சொல்றாரு இருப்பாங்க. அவர் கொடுத்த வாழ்வே, அவர் கொடுத்த பிள்ளையே. எப்படிப்பட்டவர், மான்மழுக்கரமாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர். எல்லா உயிர்களுக்காகவும் சிவபெருமான் நடனமாடி அவர் நடிக்கிறாராம். இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் அதெல்லாம் அவருக்கு ஒரு விளையாட்டு. காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல்கள் வண்டார்ப்பு பூத்திகளும் பொய் குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் அடையலோர் வாய். எப்படி சொல்றாரு, அவருக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு. நிமிஷத்துல எல்லாத்தையும் கல்பொடி ஆக்கிடுவான். காயில் உலகனைத்தும் கல்பொடிகான் சாளரும். நம்மளெல்லாம் இந்த பூமியில வச்சு நம்மளை நல்லா வழிபாடு பண்ண வச்சிருக்காரு. அப்ப நம்ம எப்படி இறைவன் மேல ஒன்றி இருக்கணும்னு யோசிச்சு பார்த்துருக்கோம். புரியுதா? அப்படிப்பட்ட பெருமானுடைய அவர் தந்த வாழ்வே, சிவபெருமான் தந்த மைந்தனே. ஓத மொய்ச்சடையாட உற்றமர் அப்படி அங்கேயே வைத்திருக்கக்கூடிய ஜடாமுடியை தரித்திருக்கக்கூடிய மான் கையில் வைத்திருக்கக்கூடிய மழுவை கையில் வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் தந்த வாழ்வே, சிவபெருமான் கொடுத்த பிள்ளையே அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. நல்ல பாட்டுல, நல்ல வரியில சுவா. போத முய்ச்சடையாட உற்றமர் மான்மழுக்கரமாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே. மாதினை புன மீதிருக்குமை வாழ்விழி கூற மாதினை திரு மார்பனை தமதூர அற்புத கந்த வேளே. எப்படி பாட்டு பாருங்க. அடுத்தது மாதினை புன மீதிருக்குமை. இந்த வள்ளியவன் திணைப்பணத்தை காவல் கொண்டாங்களா, அதை இந்த இடத்துல சொல்றாரு. திணைப்பணத்தை காவல் கொண்டாங்க. முருகப்பெருமான் எப்படி வந்தாரு, மாறு இடத்துல வந்தாரு. அப்படி உண்மையான உருவத்தோட வரல, ஒரு வயோதிகரா வந்தார். முருகன் வந்து துரத்தி துரத்தி காதல் பண்ணாராம். அதுவும் அதாவது
சிவபெருமான் வந்து பூத்திடணும். பூவை மறைச்சார்ல, திருமால் 1008 மலர் வச்சு அச்சிச்சு வச்சுட்டு இருக்கும்போது ஒரு மலரை சுவாமி மறைச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் கண்ணையே எடுத்து வச்சதுனால அவருக்கு தாமரை கண்ணன் பேர் சுட்டினது யாரு? சிவபெருமான். அவருக்கு தாமரை கண்ணன் கமலக்கண்ணன் பேர் வச்சது. கண்ணன்கிற பேர் யாருக்கு வச்சது? சிவபெருமான். அப்ப பூவை மறைச்சனால சிவபெருமானுக்கு பூ திருடன். திருமாலுக்கு என்ன திருடன் தெரியுமா? அவர் வெண்ணெய் திருடன். கிருஷ்ணன் என்ன தின்னார்ல? வெண்ணெய் திருடன். முருகனுக்கு என்ன திருடன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெண்ணையே தூக்கிட்டு போயிட்டாராம். திருடலாம். வள்ளியை தூக்கிட்டு போயிட்டார்ல, இவர் காதல் திருமணம் முடிச்சார்ல, இப்போ துரத்தி துரத்தி காதல் பண்ணாரு. அந்த நேரத்துல விநாயகர் பெருமான் அப்படி நினைச்சாராம் சாமி. இப்ப விநாயகர் பெருமான் இங்க இருக்காரா, அதனால அவர் சொல்லணும் கண்டிப்பா. கணப்பொழுதுல வந்து திருமணம் முடிச்சு வச்சாராம் விநாயகர். அத்துயர் அதுகோடு சுப்பிர மணிகோடு அப்புன மதனிட இவமாயி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணமருள் பெருமாள். அந்த கணமே விநாயகர் பெருமான் வந்து யாருக்கு திருமணத்தை? வள்ளி திருமணத்தை முடிச்சு வச்சாரு. அந்த இடம் தான் இது திருத்தணிகை, மாற்றக்கூடாது. வள்ளியை திருமணம் முடிச்சு அருள் செய்த இடம் திருத்தணிகை மலை. வள்ளி மலையில தான் அவர் துரத்தி துரத்தி காதல் பண்ணதெல்லாம் வள்ளி மலையில. நீங்க போனீங்கன்னா தெரியும், நம்ம வேலூர் பக்கத்துல இருக்கு வள்ளிமலை. அந்த சாமி அந்த வள்ளி வாழ்ந்த இடம் எல்லாமே உள்ள இருக்கும். அங்க வந்து வாரியார் சாமிகள் கோயில் கட்டியிருக்காங்க. சொற்பொழியில் வந்த வருமானம் அத்தனையும் கோயில் கட்டியிருக்காங்க. கடைசி அவர் சம்பாதிச்ச காசு வெறும் 50 பைசா தான். நிறைய சொற்பொழிவு அவருக்கு நிறைய தருவாங்க, ரூபா தருவாங்க. அத்தனையும் கோயில் கட்டிட்டாரு. எவ்வளவு பெரிய சிறப்புங்க. குழந்தை இல்லை. ஆமா, அப்படியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பாருங்க, அவங்க வீட்டுக்குலாம் வந்திருக்காங்க, பெரிய சிறப்பு. ஒரு ஞானி உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு. கலியுகத்துல நம்ம பார்த்த ஒரு ஞானின்னா அது வாரியார் சுவாமிகளா தான் இருக்கும். அதையும் ரொம்ப சின்ன பிள்ளைல பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுவும் விவரம் தெரிஞ்சு பார்த்தது இல்லை. கிடையாது. அர்ப்பணி முருகப்பெருமானுக்கே ஃபுல்லா அர்ப்பணிச்சு. அடியும் சும்மாதான் சொல்றது. அப்படியா? கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஐயா. வயசு பக்கத்துல எப்பயும் ஒரு புத்தகம் வச்சிருப்பாங்க, இல்ல சாக்லேட் வச்சிருப்பாங்க. கரெக்டா சொன்னா உடனே சாக்லேட் கொடுப்பாங்க. ஆமா, அப்ப அடுத்து வரும்போது நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு சொல்லுவோம், சாக்லேட் வச்சுக்குவோம். இல்லைன்னா எதுக்காக ஊழல் நம்ம கேள்வி வைக்கிறோம்னா, அதாவது சிந்தர் வந்து வீட்டுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடல என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும். நீங்க இங்க இருக்கும்போது சொப்படி முகம் மட்டும் தான் இங்க இருக்கும், சிந்தனை பூரா வீட்டுல விருந்தாள் வேற வரேன்னாரு. இப்போ வரான்னு தெரியல. ஒரு 12 மணிக்கு மேல வந்தா நல்லா இருக்கும். சொற்பொழியை முடிச்சுட்டு போயிடலாம். சிந்தனை பூரா ஒரு 12:30க்கு மேல கூட வரட்டும், ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீ அவன் கடனை அடைக்கணும் எப்படியா, இன்னைக்கு 10,000 கொடுத்து அவன் கடனை இன்னைக்கு அடைக்காம விடக்கூடாது அப்படின்னு சிந்தனை பூரா இங்க முகப்பட்டு தான் இருக்கு. சிந்தனை ஊழல கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கலாம், என்ன கேட்டு அப்படின்னு உங்களுக்கு. ஆனா அந்த சிந்தனையெல்லாம் விளக்குறதுக்கு தான் உடல் தெரியும். அப்ப சிந்தனை முழுவதும் அப்ப என்ன சொல்லுவாரு, அப்ப அடுத்து என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னு உங்களுக்கு அந்த சிந்தனை வந்து. சரி. மாதினை புனமீதிருக்குமை வாழ்விழி கூற. வாழ்விழி அதாவது வாழ் போன்ற விழியுடைய வள்ளியமே இந்த இடத்துல சொல்ற. வாழ்விழி கூறமீ மாதினை திரு அழகாது மார்பனை தமையூர அற்புத. அதாவது மார்பில் அணைத்து கொண்ட யார? வள்ளியை அணைத்து கொண்ட மயூரம்னா மயிலில் வரக்கூடிய மயூர அற்புத கந்தவேலே. அப்படி எப்படி சொல்றாரு? மயூர கந்தன்கிற பேருக்கு எவ்வளவு கந்த வேலைங்கிறாரு பார்த்தீங்கன்னா. எத்தனையோ வேலை இருந்தாலும் அந்த கந்த வேலைக்கு ஒரு தனி சிறப்பு. கந்தசாமி அந்த பேர் வச்சவங்களுக்குலாம் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. கந்தசாமி, கந்தவேல், கந்தங்கிற பேர் நிறைய பேர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. இப்ப உதாரணத்துக்கு வேற ஒண்ணு வேண்டாம். இப்ப அன்னையநாத பெருமானே கந்தன்கிற பேர்ல நிறைய வச்சிருக்காரு. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அந்தாதி, இப்படி இல்ல கந்தர்ங்கிற பேர்லயே வருது. என்ன காரணம்? சிறப்பு இருக்குன்னு அர்த்தம் தெரியுது. கந்தன் என்ன அர்த்தம்? கந்தன் அப்படின்னா 6 முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குபவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வோன் என்றும். பகைவரை அழிக்கணுங்கிறது சொல்லல, பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வோன். இப்ப சூரபத்மனுடைய ஆற்றலை தான் வற்றச் செஞ்சார், அவனை அழிக்கல. அதோட பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வோன் கந்தன் பேரு. இந்த 3 பொருள் இருக்கு. ஒன்று உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன்,
ஆறு முகங்களையும் ஒன்றாக கொண்டவன். இப்ப ஆறு முகம் அப்படி இருந்தது. அம்பாள் போனாங்க, அப்படி தொட்டாங்க, ஒரு முகம் ஆயிடுச்சு. ஆறு முகமும் அப்படி அந்த சரவண பொய்யில ஆறு முகமா இருந்தார்ல, அம்பாள் போய் தொட்டது அப்படி ஒரு முகம். அந்த ஆறு முகங்களையும் ஒன்றாக கொண்டவன் என்றும், உயிர்களுக்கு பற்றுக்கோடாய் விளங்குவன் என்றும், பகைவருடைய ஆற்றலை வற்றச் செய்வன் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. அதனால கந்தன் பேர். கந்தன் என்று சொல்ல கலைஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்றாருல பாட்டுல. மணி எத்தனை நிமிஷம்? 52. 10 நிமிஷம். இல்லை, நம்ம முடிவுக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டோம், முடிச்சிடும். மார்வனை தமையூர அற்புத கந்தவேவே. கந்தன் வேல், கந்தவேல், வெற்றிவேல், ஞானவேல் எல்லாம் ஞானத்தை தான் குறிக்கும். நல்ல முதல் தெரிஞ்சவங்க, வேலாயுதம் முருகப்பெருமானுக்கு எங்க இருக்கும்? வேல் எங்க இருக்கு? கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா தப்பு. கையில வேல் இருக்க மாதிரி நீங்க எப்பயுமே நீங்க வச்சிருக்க கூடாது, மார்பில் தான் இருக்கணும். ஏன்னா ஞானம், வேல் ஞானம் இல்லை, ஞானம் எப்பவுமே இறைவன்கிட்ட தங்கி இருக்கும். அதனால கையில ஏந்தக்கூடாது, அது மார்பில் தான் இருக்கணும். அப்படி ஏதாவது படம் போட்டிருந்ததுன்னா அது தப்பு. கையில வேல் வச்சிருக்க மாதிரி போட்டிருந்ததுன்னா தப்பு, அப்படி போடக்கூடாது, மார்பில் இருக்கிற மாதிரி தான் போடணும். கொஞ்சம் வேலாயுதம் எப்பயுமே ஞானம் இறைவனிடம் தங்கி இருக்கும். இப்ப நமக்கும் ஞானம் வரும். எப்போ வரும் அப்படின்னா, இறைப்படி செய்ய 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 நமக்கு ஞானம் தேங்கியே இருக்கும். எப்ப அது வெளிப்படும் அப்படின்னா, குருநாதருடைய பார்வை பட்டதும் அது வெளிப்பட்டு தோன்றும். சிலர் எனக்கு இப்பதாங்க ஞானம் வந்தது அப்படிங்காங்கல்ல, அப்படி சொன்னா அது தப்பு. எனக்கு இப்பதான் ஞானம் வந்ததுன்னு சொன்னா, ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு பொருள் வந்ததுன்னா ஒரு நாள் போயிரும்னு அர்த்தம். எனக்கு ஞானம் இப்பதான் வந்ததுன்னு சொன்னா ஒரு நாள் போயிரும்னு அர்த்தம். ஞானம் வருவது போகாது. இந்த உலகத்துல நீங்க உங்க கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் அழியுதா இல்லையா? நீங்களே பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ், ஒரு 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 பள்ளிக்கூடம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா அது அழிஞ்சிடும். அப்புறம் வேற பள்ளிக்கூடம் கட்டுவாங்க. அப்புறம் ஒரு காலி இடம் இருக்கும், திடீர்னு பார்த்தா அங்க வீடு வந்துடும். எதுவுமே ஒரு நிரந்தரமாவே இருக்காது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே மாற்றங்கள். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இடத்துல ஒண்ணு இருக்காது, எல்லாம் ஒரு காலத்துல மாறிக்கிட்டே தான் வரும். இப்ப ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கோயிலாகி எப்படி இருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். இன்னொன்னா, ஒரு செகண்ட் கூட மறு செகண்ட் இருக்காது இந்த உலகத்துல. இப்ப நீங்க நான் அப்படியே தாங்க பாக்குறேன், எல்லாம் அப்படியே தாங்க இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனா ஒவ்வொரு செகண்டுக்கும் மாற்றம் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு புதிய பொருள் வரலாம், ஒரு புதிய பொருள் போகலாம். இப்படி ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் ஒரு நிலையா. இது அதனால ஞானத்தை நாம என்ன சொல்லக்கூடாது, எனக்கு இப்பதான் வந்ததுன்னு நாம சொல்லக்கூடாது. அது நம்ம கிட்ட தங்கியே தான் இருக்கும். அது எப்ப வெளிப்பட்டு தோன்றும்னா, குருநாதருடைய பார்வை பட்டதும் அது நமக்கு வெளிப்பட்டு தோன்றும். குருநாதருடைய பார்வை நமக்கு பட்டதும் எப்படின்னா, சூரியகாந்த கல் மேல சூரிய ஒளி பட்டதுமே அது எப்படி நெருப்பு பொறியை கக்குகின்றதோ அதே போல குருநாதருடைய பார்வை பட்டதும் நமக்கு ஞானம் வெளிப்பட்டு தோன்றாது. அது வரைக்கும் ஞானம் உங்களுக்கு தேங்கிதான் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சிவப்புண்ணியம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பண்ற புண்ணியம் முழுவதும் சிவபுண்ணியங்களாக பெருகிக்கொண்டே வரும். ரெண்டாவது, குருவருள் பெற்று நீங்க எந்த ஒரு சிவபுண்ணியம் பண்ணீங்கனாலும் அது அனந்த கோடி மடங்காக பெருகும். குரு அதுக்கு தீட்சை எடுக்கும் பார்த்தீங்களா? யாராவது தீட்சை எடுத்திருக்கீங்களா? தீட்சை எடுத்திருக்கீங்களா? எந்த எந்த எங்க எடுத்திருக்கீங்க சார்? திருநெல்வேலி எடுத்திருக்கீங்களா? அது சந்தோஷம். அதாவது குருவருள் பெற்று நாம ஒரு புண்ணியம் பண்ணோம் அப்படின்னா, சரி நீங்க எடுத்துருக்கீங்களா? கையை தூக்காம இருக்கீங்க. சரி, இது ஜோதிஷா எடுத்துருக்காங்க. சரி சரி சரி. அது தீட்சை பெற்றதுக்கப்புறம் நீங்க எந்த சிவப்புண்ணியம் பண்ணாலும் உங்களுக்கு அனந்த கோடி மடங்கு பெருகிட்டே இருக்கும். சாதாரண புண்ணியம் கூட அனந்த கோடி மடங்கா பெருகும். ஒரு திருக்கோயில விளக்கு போட்டாலும், சாமிக்கு பூ கொடுத்தாலும், ஒரு கூட்டல் பெருக்கல் இந்த மாதிரி செஞ்சாலும், கூட்டி பெருக்கல் அப்ப எடுத்தீங்களோ. ஆனா அதை கடைபிடிக்கல கொஞ்ச நாள், அனுஷ்டானம் பண்ணது. ஆமாப்பா. ஓ சரி, அவங்ககிட்ட போயிட்டுருக்காங்களா? சரி சரி. அனுஷ்டானம் ரைட் ரைட் முடிஞ்சாலும் வச்சு. ஏன்னா நம்ம அதை கடமையா நினைச்சு செய்யணும். காலையில ஒரு 10 நிமிஷம் இறைவனுக்காக ஒதுக்கணும். அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணணும், பண்ணாம விட்டுறக்கூடாது. குருவர் பெறுவது அதுதான். குருவர் பெற்றுக்கொண்டு நம்ம அந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியமும் அனந்த கோடி மடங்காக பெரியும்.
அடுத்த விட்டு சிவா சொல்லிட்டாங்க, நீங்க தீட்சை சொல்லிட்டீங்களா சிவா? இல்லையா சொல்லலையா? சிவா நாங்க பிள்ளைகிட்ட எல்லாம் கேட்கணும், பிள்ளைகள் எல்லாம் சரின்னு சொல்லணும் அப்படிங்கிறீங்களா? வந்துடும் எல்லாம் வந்துடும். எல்லாருமே நீங்க சொல்ல போறீங்க அப்படி சீக்கிரத்துல. நீங்க சொல்லுவீங்களா சிவா? அடுத்த தீட்சை எடுத்துடலாம்ல? என்ன இப்படி யோசிக்கீங்க? கண்டிப்பா எடுத்துருங்க எல்லாருமே. நீங்க எடுத்துருங்க என்ன சிவா? எல்லாம் யோசிக்காதீங்க. ஏன் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இறக்குறது இதெல்லாம் கிடையாது. ஏத்தி இறக்க அதெல்லாம் கிடையாது. எல்லாம் ஈசன் செயல் நம்ம பாத்துக்கிற வேண்டிதான். எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. குருவருள் பெற்று நாம எந்த ஒரு செயலையும் செஞ்சா அது அனந்த கோடி மடங்கு பெரியும். ரெண்டாவது அப்படியா? இன்னொன்னு குருவருள் பெறாம திருவருளை அடைய முடியாது. இறைவன் நீ என்னதான் பண்ணாலும் குருவருள் பெறாம திருவருளை அடைய முடியும். ஏன்னா இது சாமியை சொல்லி வச்சது. சிவபெருமான் ஆகமத்தை எழுதி வச்சிருக்காரு, குருவர் இல்லாம திருவருளை அடைய முடியாது எழுதி வச்சிருக்காரு. அப்படியா? சரி. அதனாலதான் என்ன சார்? ஆமா அப்படியோ? சரி சரி. ஓ சரி. அப்படி அதனால காசில இறந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் சாமி உபதேசம் பண்றாரு. ஏன்னா குருவருள் பெற்று திருவருளை அடைவதற்காக அங்க இறந்த ஆன்மாக்களுக்கு சிவபெருமானை அம்பாள் மடியில கிடைத்து இளைப்பாற்றி கும்பகோணம் விஸ்வபதியாகிய விஸ்வநாதர் வந்து ஒருவளச்செவியினால் தாரக பிரம்மத்தை உபதேசமாய் அருளியும் ஈரட்டு வடிவுதனும் காசி மாநகர்னு பாடல்ல இருக்கு. அதனால சாமியை அந்த இறந்த ஆன்மாக்களுக்கு உபதேசம் பண்ணி தான் மோட்சத்தை கொடுக்குறாரு. குருவருள் பெற்று தான் திருவருளை அடைய முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்பதான் சொற்பொழி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, இனி போக போக உங்களுக்கு இன்னும் தீட்சை எடுக்குங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமா வரும். அப்ப கண்டிப்பா நீங்க எடுப்பீங்க. உங்க பிள்ளைகளாம் உங்களை சரி, நீங்க சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணணும். புரியுதா சார்? நீங்க சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எடுத்துடலாம். எடுத்து அந்த நிலையில நீங்க ஒரு 10 நிமிஷம் இதுக்குன்னு பயன்படுத்தணும். அவ்வளவுதான். வேற இந்த பஞ்சபாத்திரத்தை வச்சு 16 இடங்களை திருநீர் பூசணும், மந்திர ஜெபிக்கணும். அவ்வளோ. இது எவ்வளவு நேரம் அவங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 10 நிமிஷம் இதுக்காக பயன்படுத்தும். நீ எடுத்துலாமா சார்? அடுத்து சிவா எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன், இதுவே பாருங்க சொல்றது. கண்டிப்பா எடுத்துடலாம். சரிதானா? நீங்க எங்க போனாலும் என்ன பண்ணாலும் குருவருள் பெறாம திருவருளை அடைய, அதுவும் அந்த குருநாதர் நல்ல குருநாதர் கிடைக்கும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. அப்ப அந்த தெளிவு அது எதுக்காக குருனா, இந்த குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க. நல்ல குரு வந்து குருட்டை நீக்கணும். அவர்தான் உண்மையான குருநாதர். சரி சரி சரி. உட்காந்து செய்ய முடியலங்கிறீங்களா? ஒரு 10 நிமிஷம் 14 திருநீர் பூசிட்டு மந்திரம் மட்டும் செய்வீங்க. மந்திரம் ஜெயிக்கிறீங்களா? சரி. முடிஞ்ச அளவுக்கு அதை மட்டும் மெயினா பண்ணுங்க நிமிஷம். ஆனா விட்டுற மட்டும் கூடாது. என்ன அவ்வளவுதான். அதை மட்டும் செஞ்சிருங்க. ரொம்ப நேரம் உட்கார முடியல கூட நின்றுட்டு கூட நீங்க என்ன செய்யலாம், சாமிக்கு பாடல் பாடலாம். ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா பூஜையில எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குங்க சார் அப்படின்னா நீங்க நின்றுட்டு நல்லா பாடுங்க சாமி. ஆனா கூடுமான அளவுக்கு நீ அதிக நேரம் இறை சிந்தனையோட இருந்தா நாம இந்த பிறவில இருந்து தப்பிக்கலாம். இறை சிந்தனை அதிகமா வரணும். புரியுதா சார்? இப்ப ஒரு கேப்பு கிடைக்கிற இடத்துலலாம் சாமியை உட்காந்து சிந்திக்கணும். சும்மா உட்காந்துருந்தா சாமியை சிந்திக்கணும். எளிமையான வழி, இறைவனை அடைவதற்கு எளிமையான வழி. அவனை சிந்திப்பதற்கு என்ன ஆகுது சொல்லுங்க பார்ப்போம். அதுதாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்களா? சிந்தனை பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதுக்குதான் காலையில எந்திரிச்சதுமே பெருமானே இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் உன்னுடைய திருவருளாக இருக்க வேண்டும்னு சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் சாமி அந்த இதை வந்து ஏற்றுக்கிறார். ஆதே செய்யும் யாமல்லோம் நீயே என்னில் ஆதே செய்யும் அளவில் பெருமையா. சாமி எல்லாரும் உன் செயல்னு சொல்றாங்க, அப்படியா சாமி அப்படின்னு போய் சிவபெருமான்ட்ட கேட்டா, ஆமா பாரு அடியார் சொல்லிட்டாங்களே, ஆமா அப்படின்னு. இந்த அடியார்லாம் சொல்லிட்டாங்கல்ல, நான் தான் இப்ப எல்லாமே செய்யறேன் அப்படின்பாரு. அடியார்லாம் என்ன சொல்லுவாங்க, சிவன் செயல் செய்வாங்களா? அதனால சிவபெருமானே அதை ஏத்துக்கிறார், எது செஞ்சாலும். அப்படி போத முற்றெடு பால் கொதித்தது போல எட்டிகை நீச முட்டரையோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே ஓத முச்சடையாட உற்றவர் மான்மழுக்கரமாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் தந்த வாழ்வே மாதினை புன மீதிருக்குமை வாழ்விழி குறமாட மாதினை திரு மார்பனைத்தமயூர அற்புத கந்தவேலே. மார்பில் அணைத்து கொண்ட அற்புத கந்தவேல், மயூரத்தில் அமர்ந்த அற்புத கந்தவேலேன்னாரு.
மயில் வாகனத்துல முருகப்பெருமான் வந்து அருள் செய்வார். அதாவது சேவலும் மயிலும் நாதம் பிந்துன்னு பேரு. நம்ம தத்துவத்துல முதல் தத்துவம் ஓசை. மயில் கூவுது பார்த்தீங்களா, மயில் கூறுறதும் இது கூறுறதும் பார்த்தீங்களா, சேவல் கூறுறதும். அதுலேயும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோழின்னே பிடிச்சிருப்பாரு, சேவல் வந்து கோழின்னு பிடிச்சிருப்பாரு. ஆரம்பத்தில் அந்த ஆண்களுக்கு வந்து கோழின்னு சொல்லுவாங்க, சேவல்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு வந்து பெடையுமாங்க. ஆண் கோழிக்கு வந்து சேவலும் சொல்லுவாங்க, கோழின்னு சொல்லுவாங்க. பெண் கோழிக்கு வந்து பெடை கோழியும்பாங்களாம். புரியுது உங்களுக்கு? இந்த இடத்துல அன்னைநதர் வந்து கோழினே பிடிச்சிருப்பாரு. கோழி கொடியோன் அப்படின்னு அந்த அலங்காரத்துல பாடியிருக்காரு. அப்ப கோழி கொடியோன்னு சேவல் கொடியோன்னு சொல்லியிருக்கணும், ஏன்னா கோழி கொடியோன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். அதுக்கு வாரியசாமி தான் கரெக்டான விளக்கம் சொன்னாராம். மற்ற யாராலையும் அப்படி சொல்லவே முடியல. வாரியசாமி கரெக்டா விளக்கம் எழுதியிருக்கான். ஏன்னா அந்த காலத்துல ஆண் கோழிக்கு வந்து சேவல் என்றும் ஆண் கோழி என்றும் பேரு, பெண்களுக்கு வந்து பெடை கோழின்னு தான் பேராம். புரியுது உங்களுக்கு? அப்ப கோழியை வந்து எப்படின்னா சொல்லுவாங்க, ஆண் ஆண் தான் சொல்லுவாங்க, ஆண் கோழி என்றும் சேவல் என்றும் கூறுவாங்க. பெண் கோழிக்கு வந்து பெடை கோழின்னு. சரி, அப்படி சாமி அற்புத கந்தவேலே அப்படின்னாரு. அற்புதமான கந்தவேலே, கந்தன் கந்தன் என்கிற சொல்லுக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம். அடுத்து சொல்றாரு கடைசி வரி வந்துட்டோம். கடைசி மாறன் வெற்றிகொள் பூமுடி குழல் ஆழ்விய புற நீடுமைத்தவர் வாழ் திருத்தணி மாமலைப்பதி தம்பிரானே. மார்பன் வெற்றிகொள் பூமுடிக்குழலார் வியப்புற நீடு வைத்தவர். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மன்மதனை வென்ற மன்மதன் வந்து ஈஸியா என்ன செஞ்சிருவான், யாரையும் நினைக்கும். அந்த விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த அந்த பாட்டு வருது பாருங்க திருப்பூர்ல. விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய. அந்த 5 பூங்கலங்கள் வச்சிருப்பான் யாரு, இந்த மன்மதன். யாரையும் எளிமையாக மயக்கிடுவான். ஒருத்தவங்க ரொம்ப வழிபாடு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆசையை காட்டி மயக்கி கீழே தூக்கிடுவான். நல்ல வழிபாடு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்க நேரத்துல கீழ் நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை வர்ற காரணம் என்னன்னா, இந்த மன்மதனோட வேலை தான். இந்த காமத்துக்கு அடிமையாகிறவெல்லாம் யாரோடைய வேலைன்னா இந்த மன்மதனுடைய வேலை தான். நல்லா இருக்கும்போதே திடீர்னு காமம் என்ன வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அவனுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மன்மதனுடைய வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு ரொம்ப நம்ம கீழே வந்துடும். அதுதான் இந்த இடத்துல அந்த மன்மதனையே வெற்றி கண்ட மெய்த்தவராக விளங்கக்கூடிய தவசிகள் வாழக்கூடிய வாழ் திருத்தணி மாமலை பதிவு தம்பிரானிங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த மன்மதனையே மார்பன் வெற்றி கொள்பூ, எந்த நேரம் வெற்றியே சூடியிருக்க வெற்றி வாகை சூடியிருக்கக்கூடிய மன்மதன் யாருடைய பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? சார், மன்மதன் வந்து இது திருமாலுடைய பிள்ளை. மன்மதன் வந்து யாருடைய பிள்ளை? இப்ப திருமால் கடவுளா இருந்தா சிவபெருமான் நெட்டிக்கண்ணை கொண்டு எரிச்சார்ல, அவருக்கு உயிர் கொடுத்துருக்கலாம்ல, அவரால் கொடுக்க முடியல. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் தான் முழுமுதல் பொருள் தெரிஞ்சுக்கலாம். 2வது 5 தலை இருந்தது யாருக்கு? பிரம்மாவுக்கு. எனக்கு 5 தலை, சிவபெருமானுக்கு 5 தலை. நான் எதுக்கு சிவபெருமானை வாங்கணும்னா, அந்த எந்த முகம் சொன்னதோ அந்த முகத்தை மட்டும் அப்படி பைரவர் போய் அப்படி கிள்ளி கொண்டு வந்தார். அந்த உச்சி முகத்தை வச்சுதான் பிரம்மா சொன்னாரு, எனக்கு 5 தலை, சிவபெருமானுக்கு 5 தலை, நான் எதுக்கு வரேன்னா அந்த தலையை மட்டும் கொஞ்சம் சாமி கையாண்டு அந்த ஆணவம் உள்ள முகத்தை மட்டும் தான் அப்படி கொய்தாரு. இப்ப படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மா நினைச்சாருன்னா ஒரு தலை உருவாக்கலாம்ல, உருவாக்க முடியல. யாருதான் கொடுக்கணும்? சாமி தான் கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அதனால இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படி கடைசி சொல்றாங்க, மாறன் வெற்றிகள் பூமுடி குழல் ஆழ்விய புற. அவங்களே வியக்கிற அளவுக்கு, யாரு? மன்மதனே வியக்கிற அளவுக்கு அவனை வென்ற மன்மதனை வென்ற யாரு? நீடு மெய்த்தவர். நீடு மெய்த்தவன் ஏன் சொல்றேன்னா, இறைவனை அதிக நேரம் நினைக்கின்றவர்கள் மெய்த்தவசிகள். நாம வந்து கொஞ்ச நேரம் நினைப்போம், அப்புறம் வேலை வந்துருச்சுன்னு ஓடிடுவோம். ஆனா தவசிகள் அப்படி இல்லை. இப்ப உதாரணம் சொல்றேனே, இப்ப அரிசி வச்சு குக்கர்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உடனே நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்துருக்குமா? என்ன செய்யணும்? அதிக நேரம் வேகணும். வேகினதுக்கு அப்புறம் அதுவே விசில் அடிக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? போய் நீளம், அதாவது அதிக நேரம்
வெப்பத்துல இருந்தாதான் அது பக்குவத்தை அடையும். அதே போல நாமளும் அதிக நேரம் இறைவனை சிந்தித்தால்தான் நாமளும் பக்குவம் அடைய முடியும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப அடிக்கடி போய் போய் படக்கு படக்கு நீ அமுத்திட்டீங்கன்னா அது பக்குவம் ஆயிருக்காது, அப்படியே அரிசியா தான் இருக்கும். அதனால சொன்னாரு சுந்தர நீல நினைந்த அடியேன் உனை நித்தலும் கை தொழுதேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோழிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலையும் பெறுவான் அவை அட்டி தரப்பணியே எப்படி பாட்டு பாருங்க. நீல சாமி எப்படி நினைக்கணும்? நீல நினைந்த அடியே குறுகி நினைக்க கூடாது, நீளம் நினைக்கணும், அதிக நேரம் நினைக்கணும். குறைஞ்சது ஒரு அரை நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ட்ரைனிங் எடுக்கணும். தினசரி பூஜை ரூம்ல ஒரு அரை நிமிஷம் 30 செகண்ட் பார்த்துக்கோங்க, டயத்தை பார்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் சுவாமி நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம், அப்புறம் 1.5 2 இப்படி ஒரு 1/4 மணி நேரம் இப்படி அதிக நேரம் நினைச்சா நாம பக்குவத்தை அடையும். ஏன்னா அதிக இறைவனை சிந்திக்க சிந்திக்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய துன்பம் ஓடிடும். மறந்துடக்கூடாது. இறைவனை சிந்திக்க சிந்திக்க துன்பம் பக்கத்துல வராது, அவனை மறக்க மறக்க துன்பம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். அப்ப எந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு துன்பம் நமக்கு இல்லை. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எவனை கொண்டு கூட உங்களுக்கு பயம் இல்லை. நமனும் அங்கில்லை இராப்பகல் இல்லைன்னு சொன்னாரு. ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் வல்லும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை தாமார்க்கும் குடியெல்லா சங்கரன சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் கொய்மலர் சேவடியினையே சென்று புரிகிறோமே. ஆமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் நரகில் இடர்படும் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிடியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியெல்லா சங்கரன சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளாய் ஆளாய் பொய்மலர் சேவையினையே சென்று புரியினோம். சாமிகிட்ட போகும்போதுல குறுகி போகணும், நெஞ்சை நிமித்துட்டு போகக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா 2 கையும் கீழே தொங்க போட்டுக்கிட்டு போவாங்க, அப்படி போகக்கூடாது. கோயில் போயாச்சுன்னா 2 கையும் தூக்குன கையை இறக்கக்கூடாது. சுத்தி வந்து கொடிமரத்துக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கையை 2ஐயும் மாறன் வெற்றிகள் பூமுடி குழல் ஆழ்விய புற நீடு வைத்தவர். அப்ப நீடு வைத்தவர் நீண்டு இறைவனை சிந்திக்கக்கூடிய மெய் தவசிகளாக விளங்கக்கூடிய மெய் தவத்தர்களால் விரும்பக்கூடிய அங்கே வாழ்கின்ற எங்க திருத்தணியில் வாழ்கின்ற வாழ் திருத்தணி மாமலை. எப்படிப்பட்ட மலை? பெரிய மலை தான் மாமலை. அப்படின்னா மாமலைன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அதாவது பேரருளை அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய மலையாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான அந்த இடத்துல சொல்றாரு. அங்க திருத்தணியை போய் சென்று வழிபாடு செய்தால் பெருமான் பேரருளை தந்தருள்வார். அதுக்காக மாமலை அப்படின்னாரு. ஏன்னா அதுக்கு பெரிய மலைகள்லாம் இருக்கு, ஆனா இந்த இடத்துல அவனுடைய அருள் வந்து அப்படி மாமலை போன்று இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற. மாமலை பதிவால் தம்பிரானே எங்கள் பிரானே. தம்பிரான அவன் எல்லாருக்கும் பிரான், நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் கிடையாது. தம் பிரானே, தம்னா எல்லாத்தையும் குறிக்கும், தன் அப்படின்னா ஒருமை, தம் அப்படின்னா பன்மை. அவன் எல்லாருக்கும் பிரானாக விளங்கக்கூடிய பெருமான் அப்படின்னு இந்த பாட்டுல அழகா சொல்றாரு. அருமையான பாட்டு தானே இந்த பாட்டை. இப்ப எல்லாரும் சேர்ந்து படிக்க வேணும் சார். அதான் சரி, அதான் படிவேன் பாட்டு. ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேனவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு இனி தந்தை தாயின். இந்த மாதிரி படிச்சா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நான் பாடுற மாதிரி பாருங்களேன், நீங்க எப்படியே வாங்க, அழகா இருக்கும். ஏது புத்தி ஐயா எனக்கு இனி யாரை நைத்திடுவேனவத்தினிலே இரத்தல்களோ எனக்கு நீ தந்தை தாயின் என்றே இருக்கவும் நானும் இப்படி ஏது வித்திடவோ ஏசலில் படவோ நகைத்தவர் கண்கள் காண தனை தாளில் வைக்க நீயே மறுத்திடு குமையா தகப்பன் முன் மைந்தனோடி பால்மொழி குரலோடமிட்டில் வாதனா பெருத்தல பார்விடுவர்களோ எனக்கு இது சிந்தியாரோ
ஓதமுற்றெழுபால் கொதித்தது யோல எட்டிகை நீசமுட்டரை யோட வெட்டிய பானு சத்திகை எங்கள் கோவே யாட உற்றவர் மான்மழுக்கரமாட பொற்களல் ஓசை பெற்றிடவே நடித்தவர் அந்த வாழ்வே ஆந்தினை புனவீதிருக்குமை வாழ்விழி குரமா திருமார்வனை தமயூர அற்புத கந்தவேணி மார்பன் வெற்றிகள் பூமுடி குழலாழ்விய புற நீடு வைத்தவர் வாழ்திருத்தனி மாமலை பதி தம்பிரானே. அவ்வளவுதான், அருமையா பாயிட்டீங்க, சூப்பரா பாயிட்டீங்க. அருமையா நீங்க எல்லாம் பண்ணீங்க, நீங்க அருமையா பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம், அருமையா பண்ணீங்க. இந்த பாட்டை இன்னைக்கே போய் சாயங்காலம் விளக்கு ஏற்றி வைத்து இந்த பதியத்தை நீங்க பாடி சார் திருக்குறளை இன்னைக்கு உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும் இந்த பாட்டு. ஏன்னா திரும்ப திரும்ப கேட்குறீங்களா, அப்படி உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். இதை போய் பாடி பாருங்களேன், டக்குன்னு மனப்பாடம் ஆயிரும். ஏன்னா இந்த 2 மணி நேரம் அப்படியே விடாம நீங்க கேட்டதுனால அடுத்தடுத்து அந்த வார்த்தைகள் வர்றதுனால வந்துடும். சிறப்பு சிறப்பு. சரி, இதுகாரம் உள்ளம் நிறைந்து ஓகே சிறந்து இதுகாரம் உள்ளம் நிறைந்து ஓகை சிறந்து இந்த அருமையான திருப்புகழை நீங்க கேட்டதுனால் உங்களுடைய வலுவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியும் உரையை தயவு செய்யுங்க. இஷ்டமும் பக்தியால் யான் உனை பழகால் பற்றிய மாதிருப்புகள் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்தியை சேர்வதற்கருள்வாயே உத்தமதான சர்க்குணனேயா உப்பிலமாமணி கிரிவாசா வித்தக ஞானத திணிபாதா வெற்றிவேலாயுத பெருமாளே வெற்றிவேலாயுத பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போது நெறிகாட்டும் என்னை பயில்வாய் வெகண்டான் தந்தரிக்கோர் மெஞ்ஞான பானுவாயி குயிலாரும் பள்ளியில் திருவாபுர திரைவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி வரமுடையவன் திருமரபு நீடோடி தலைக மாதோ பவப்பெரும் கடலை கடந்தெழுதற்கு பரமன் வகுத்த அருணரியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசன் தரணியில் எங்கும் தன்னருள் செங்கோலுச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னையில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வெல்வல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தூங்குக தேவன் திருநீர் சிறக்கவே திருச்சிட்டமா அரகணம் பார்வதி பதையே சிவனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அருரா தியாகேஸ்வர திருச்சிட்டம்